அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஹ் நேரடியா ஒரு விஷயத்துக்கு வந்துரும். நேத்திக்கு வந்து நம்ம இந்த வாழைப்பழம் கலை சொன்னதுனால ரொம்ப பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இன்றைய வகுப்பினுடைய முக்கிய செய்தியாக ஆஹ் அதாவது சிரிப்பு என்பது தியானத்தை விட மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது என்று நான் சொல்ல ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தியானத்தை எந்த அளவிற்கு மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் செய்ய முடியும் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்திய மிகப்பெரிய ஞானி அவர். ஏறத்தாழ 120க்கும் மேற்பட்ட எளிய வகையான தியான முறைகளை அவர் போதித்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அதை நிறைய பேர் அதில் நடைமுறையில் ஃபாலோ பண்ண ரொம்ப கேஷுவலாக இருக்கும். யதார்த்தமாக எளிய மனிதர்களும் சாதாரண குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடியவர்களும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு எளிய தியான முறைகளை நூற்றுக்கணக்கான முறையில் சொல்லியிருக்கிறார். ஓஷோ நூற்றுக்கணக்கான தியான முறைகளை சொல்லியதனுடைய உச்சகட்டமாக அவர் சொன்னது, தியானங்களை விட சிறந்தது சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி என்பதை சொல்லியிருக்கிறார். அதுல வந்து ஓஷோ லாஃபிங் மெடிடேஷனே உண்டு. அதை பற்றி நாளை வகுப்புல நான் டீட்டெயிலா எடுக்கிறேன். ஒருத்தர் சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பதனால் என்ன வருது, மகிழ்ச்சியாக இருப்பதனால் உடலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது, ஆறாவில் எந்த மாதிரி கிளென்சிங் நடக்குது, how they will attract the positive energy from the universe as well as from others. மற்றவர்களிடம் நெகட்டிவ் பாசிட்டிவ் விட பாசிட்டிவ் எப்படி இருக்கு, how it will be create some positive energy in them own aura. அவர்களுக்குள் இருக்கின்ற இன்னர் ஆரா அது எப்படி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது சிரிப்பதனால் மட்டும். ஐ வில் ஒன் மோர் எக்ஸ்பிளைன். அவர் சொல்ற விஷயம் என்ன, எவ்ரி மார்னிங் அப்பான் பேக்கிங் பிஃபோர் opening your eyes, stitch like a cat, stitch every fiber of your body. After 3 or 4 minutes, with eyes still closed, begin to laugh. For 5 minutes, just laugh. At first, you will be doing it, but soon the sound of your attempt will cause genius laughter. Sound. One more repeat it. Our முக்கியமானது, but soon the sound of your attempt will cause genius laughter. Lose yourself in laughter. It may take several days before it really happens, for we are so unaccustomed to this phenomenon. But before long, it will be stopped in and will change to whole natural of your day. ஸோ இதோட சாராம்சம் என்ன சொல்றாருன்னா, காலையில எழுந்திருக்கிறோம் இல்லையா, எழுந்த உடனே உடம்பு வந்து பூனை மாதிரி ஸ்டிச் அப்படியே கை காலமிச்சு எல்லாத்தையும் ஃபைபர் இப்படி ஷேக் பண்ணிட்டு எடுத்தோடனே எழுந்திருக்காம உடம்பு வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படி படுத்திருப்போம், குறி எப்படி படுத்திருக்குன்னு தெரியாது, உடம்பு ஃபுல்லாக கை காலை நீட்டி எழுஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு சிரிக்க சொல்றாரு. எழுந்த உடனே யாராவது சிரிச்சாங்கன்னா முதல் நாள் 2வது நாள்ல இருந்து நம்மளை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா தானே இருந்தாரு ஏஞ்ச உடனே ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு. பட் அவர் சொல்ற விஷயம், ஏன்னா he is not a normal human being. பல நூற்றுக்கணக்கான தியான முறைகளை சொல்லி தந்த குரு. அவர் சொல்றாரு, இதை முடிச்சுட்டு within 4 or 5 minutes after that I still closed, கண்ணை மூடிக்கிட்டு சிரிங்க அப்படின்றவர். லாஃப், சிரிச்சுக்கிட்டு இருங்க. அட்லீஸ்ட் 5 minutes லாஃப். நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா, அவங்களால சிரிக்க முடிந்தால், அதன் பிறகு it first will be doing, but soon the sound of your attempt will be closed. Genesis. ஃபர்ஸ்ட் நீங்க சிரிக்க, இந்த லாஃப் இருக்கு இல்லையா, சவுண்ட் லாஃப், அழகா வாய் விட்டு சிரிக்கிறீங்களா, அந்த சவுண்ட்ல மேக் ஏ ஜீனியஸ் லாஃபர். மிகச்சிறந்த ஜீனியஸ் சக்கரவர்த்தி. புன்னகைங்கிறது வெளியில வராது, சிரிப்புங்கிறது சிரிப்பு சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். அந்த அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, மேக் இன் யுவர் செல்ஃப், அது வந்து மிகப்பெரிய வைப்ரேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். அன்றைய நாளுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அது சவுண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றேன். அண்டு லாஸ் யுவர் செல்ஃப் இன் லாஃபர். அந்த சிரிப்பில் நீங்கள் மூழ்கி விடுங்கள் 5 நிமிடத்துல. அந்த முழுங்கிடுங்க. டு மேக் செவரல் டேஸ் பிஃபோர். இது உங்களுக்கு எடுத்தோடனே காமெடியா இருக்கும், வராது. ஆனால் தொடர்ச்சியாக நீ இது பழக்கப்படுத்தி விட்டால் உங்களுடைய ஆறாவை நீங்கள் கிளென்சிங் செய்ய முடியும். அவர் என்ன சொல்றார், தியானமே உங்களால் செய்ய முடியவில்லை, தியானத்தினுடைய உச்சகட்டமாக தியானத்தை விட சிறந்தது சிரிப்பு, புன்னகை இல்லை சிரிப்பு. அப்படி சிரிக்கின்ற பழக்கத்தை நீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வைப்ரேட் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிரியேட் ஆகும்.
நீங்கள் ஒரு நாளில் சிறந்த நாளாக உங்களால் தொடங்க முடியும். அதை விடவும் உங்களுடைய தேர்வு என்பது எப்படி இது எடுக்கிறதா அப்படி டிசிஷன் மேக்கிங் அதை பத்தி நான் சொல்றேன். அதாவது 100க்கு மேற்பட்ட பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி பிளானிங் எல்லாமே சிரிப்பதனால் கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வருங்காலத்தில் என்ன ஒரு குறைந்தபட்சம் 5-10 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் லாஃபிங் தெராப்பிங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு மனிதர்கள் பரபரப்பான சூழலில் வாழ்வதற்கான சூழல் எதற்காக பிறந்தோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோங்கிறத மறந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அப்போ மகிழ்ச்சி என்பதும் சிரிப்பு என்பதும் புன்னகை என்பதும் தொலைத்த மனிதர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதை நாம் மறக்கிறோமோ அல்லது எதிலிருந்து ஒதுங்குகிறோம், இயற்கையினுடைய உருவாக்கத்திலிருந்து எதிலிருந்து ஒதுங்குகிறோமோ அதுதான் நோயாக வருகிறது. அதை தான் மாடர்ன் டெக்னாலஜி வரும். அப்போ இப்போ சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம். ஆனால் இன்னும் வருங்காலத்தில் சிரிப்பு என்பது ஒரு சிகிச்சையாக மாற்றப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய முக்கியத்துவம் உணர்வார்கள். எனவே அதுக்கு முன்பாக தான் நம்ம சொல்றது ஓப்பனிங் என்ட்ரிங்கிறது மேக் எ லாஃபிங். உங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சி நம்ம சொல்றதுங்கிறது சில கோட் அப்படிங்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களை நீங்கள் மகிழ்ச்சி. இப்ப சாதாரணமா ஏஞ்ச உடனே ஹஹான்னு சிரிச்சு ஏஞ்ச உடனே சிரிச்சாக்க 2வது நாள்ல இருந்து பூட்டிட்டு நீ ஓரமா வெளியில படுத்துக்க இல்லைன்னா தனியார் ரூம்ல படுத்துன்றாங்க. இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து சிரிக்கிற போது உங்களுக்கு அது பெரிய சிரிப்பு வருது இல்ல சிரிக்க ஆரம்பிச்சீங்க. அவர் எது சொல்றாரு, எதுவுமே இல்லாம சொல்றாரு. எழுந்த உடனே சிரிங்க, பெட்ல எழுந்திருக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே எழுதுங்கன்னு தான் சொல்றாரு ஓஷோ. ஏன்னா ஒரு சாதாரணமா சொல்ல அப்ப என்ன பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறத பற்றி சொல்றாரு. இதை பற்றி அடுத்த வகுப்புல ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். சிரிப்பதனால் வருகின்ற உடலில் நிச்சயமா தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு இந்த 48 நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்திருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ்ல உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம்ங்கிறதா சக்கராஸ் டெஃபினட்டா கிளென்சிங் ஆயிருக்கும். சப்போஸ் ஏதாவது கிரானிக் டிசீஸா இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மாற்றம் எந்த மெடிசனும் எடுக்காமலே மாற்றம் இருக்கும். அதுக்கான பாயிண்ட்ஸே இருக்கு. எதிர்மறை நேரங்கள் ஆரோக்கியம் இருக்கும், மன இறுக்கம் போயிருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிருக்கும், கண்டிப்பா இருக்கும். புதிய கருத்துக்கள் புதிய கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியது, அல்லது ஏற்கனவே பிரச்சனைகள் அப்படியே இருந்தாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நிச்சயமா வந்திருக்கும். மேக்கிங் ஆரா உங்களுடைய ஆராக்கள் கிளென்சிங் ஆயிருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இட் வில் பி கண்டினியூ தோஸ் ஹூ ஆர் அனலைஸ் அண்ட் realized about that cleansing of your aura. It will be continuing of the energy. உங்களுடைய எனர்ஜிங்கிறது கண்டினியூ ஆகும். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைச்சிடும். நோய் சிரிப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. அதே மாதிரி இந்த கலோரி எரிக்கப்படுறது, தேவையில்லாத கொழுப்பு சக்தியில் உடலில் தேவையற்ற பொருட்கள் கலோரி எரித்து அது வெளியேற்றப்படும். கலோரி எரிப்புங்கிறது சிரிப்பில் அது அதிகமா கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை தாண்டி மற்ற விஷயங்கள் நான் சொன்னேன். நேற்று வகுப்புல இருக்கும்போது அந்தம்மா நான் அந்த வாழைப்பழம் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸ் போயிட்டு 11:30 மணிக்கு டீ பிரேக்ல போட்டிருக்காங்க. டீ பிரேக்ல போட்டுட்டு கேட்டோடனே அந்த வாழைப்பழம் சொன்னோடனே வேகமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்துல இருக்கலாம் என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி மெடிடேஷன் பத்தி ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க மெடிடேஷன் அமைதியா கண்ண மூடிட்டு தானே கேட்பாங்க, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. பட் அந்த அம்மா கிளியரா சொல்லியிருக்காங்க, சிரிக்கிறதே ஒரு தியானம் தானே அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு அதை பத்தி சொல்ல வேண்டியது. எஸ் ரியலி நீங்க சிரிக்கிறீங்கன்னா சிரிக்கிற ஒவ்வொரு நேரமும் மிகச்சிறந்த தியானத்தில் இருக்கிறீர்கள் என்று பொருள். அதனாலதான் வி ஆர் ட்ரைங் டு இன்ட்ரூவ் த பேசிக் இன் அவர் கிளாஸ், மேக்கிங் எ லாஃபிங் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியாகவும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை விடவும் இதுக்காக அப்புறம் அந்த கதை சொல்லணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்ல இருந்து சகோதரி சாந்தனாய் உடனே ஃபோன் பண்ணி இஸ் வெரி நைஸ் ப்ரோ, ஐ எம் சோ மச் ஆஃப் லாஃபிங் இன் ஒரு பனானா ப்ளே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். சிலர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அது என்ன சார் முடிவாச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. ரொம்ப பேர் ஒன்றும் ஆயிருக்க கூடாதுன்னு ஏதாவது ஆணுச்சா அப்படின்னு கேட்டுக்கிறது. தே ஆர் ஈகர்லி ஆஸ்கிங் டு மீ. ஸோ அப்போ என்ன பண்ணான்னா அந்த அம்மா வந்தாங்க இல்லையா, அந்த அம்மா பழம் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டதுக்கு பிறகு 2 பழம் சாப்பிட்ட பிறகு திரும்ப அந்த அம்மாட்ட கேட்டேன். ஏன்னா நமக்கு என்னதான் நம்ம பயங்கரமா மெடிடேஷன்ல இருந்தாலும், டாக்டர் கூட இருந்தாலும், சித்தர்கள் கூட இருந்தாலும், அவங்க பண்ணிருக்கிறதும் மந்திரிச்சு கொடுத்து பழத்தை ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கும்போது சாப்பிட்றது ஏதாவது எடுமான்னு மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. சரி அந்த அம்மாட்ட கேட்டேன்,
நீங்க கொடுத்துருக்கீங்களே இந்த 2 பழம், தயவு செஞ்சு அதுல வேற ஏதாவது இருக்கான்னா, அப்புறம் அவங்க ஒரு குழு கொடுத்தாங்க. அந்த பழத்துல வந்து மோந்து பார்த்தா விபூதி வாசனை அடிக்கும் சார். ரொம்ப புண்ணியமா போகுது. தயவு செஞ்சு இங்க வா. அந்த பழத்துல இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்து மோந்து பார்த்தாங்க. மோந்து பார்த்த உடனே அந்த பழத்துல 12 பழமா இருந்ததுல்ல, அந்த பழத்துல தான் விபூதி வாசனை வந்தது. நல்ல வேளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கரெக்டா சார் கொடுத்த பழத்தை தான் சாப்பிட்டுருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல இருந்து அதுக்கப்புறம் யாராவது வந்தாலே பார்த்தாலே பீதி ஆயிடுது. மந்திரிச்சு மந்திரிச்சு வந்ததா, கடையில வாங்கிட்டு வந்ததா அப்படின்னு. அதனால அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அந்த வேண்டல் அந்த கோல் ஒன்று கொடுத்துருக்காங்க சார், எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது. ப்ளஸ் கிறிஸ்டல் இருக்கு. ஸோ அதனால எதுக்கும் அதை கிளென்சிங் பண்ணிவிடுவோன்னு கிளென்சிங் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது. பட் இட் வில் பி கோயிங் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன். அதாவது ஒரு விஷயத்தை அணுகுவது எப்படி அப்படின்னு இருக்கு. இதே அவங்க கொடுத்த மந்திரிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, பீதியா மட்டுமே எடுத்துக்கலாம். ஐயோ ஏதாவது ஆயிடுச்சோன்னு. இட் வில் பி மேக்கிங் அ லாஃப். அது ஒரு மகிழ்ச்சியாக எடுத்து அணுகுவதும் பரபரப்பாக அணுகுவதும் நம்முடைய மனநிலையை பொறுத்தது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் சொல்றது, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே எவ்ரி திங் இட் வில் பி பாஸ் ஆன் லைக் எ கிளவுட். நம்ம சந்திக்கின்ற ஒவ்வொன்றும் கடந்து போகின்ற மேகங்கள் போன்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் கவலையாகவும் கடந்து போய்விடும். அதனால வந்து அப்ப நமக்கு எது வந்து நல்லதோ அதை எடுத்துக்குவோம். அதை வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கணும். கஷ்டத்தை அதை மட்டுமே முன்னாடி வச்சுக்கூடாது. ஏற்கனவே ஒரு இதுல சொல்லுவாங்க, இப்ப கை இருக்குன்னா விரல் இருக்குன்னா விரலை எட்டேருந்து பார்க்கும்போது போக போக சின்னதா இருக்கும். அல்லது ஒரு கல் எடுத்து வச்சா சின்னதா இருக்கும். அதை நீங்க கண்ணுகிட்ட வச்சா அதுதான் பெருசா இருக்கும். உலகமே மறைஞ்சிடும். உலகத்தை விட நீங்கள் கண்ணுக்கு முன்னே வைக்கக்கூடிய சிறிய கல்லும் கூட இந்த உலகத்தை மறைத்து விடும். அப்ப எது பெருசுன்னா, உலகத்தை விட நீங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்க அந்த கல்லு தான் பெருசா தெரியும். அப்போ உலகம்ங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்ட உலகமே மறைஞ்சு போயிடுது. ரொம்ப பேர் தன்னுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் கண்ணுக்கு முன்னாடியே வைத்தே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் சற்று தூரம் வைத்திருந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த மனநிலைக்கு நீங்கள் வருகின்ற பொழுதுதான் இட்ஸ் a really purpose of this class have take off our people in the right way. இங்க வருகின்ற எல்லோரையும் சரியான வழியில் எடுத்து செல்வதற்கான ஒரு இடம் அப்படின்னாக்க, இந்த இடம் எப்படின்னாக்க, நீங்க ஒரு பிரச்சனையையும் அல்லது ஒரு ஒரு செயலையும் நீங்கள் பார்க்கின்ற பார்வை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமா படுது. பட் நான் ட்ரை டு டெல்லிங், நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டாக்டர் நேத்திக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நேற்று ஏன் வந்து மூலாதார சக்கராவை கிளான்சிங்னா, விநாயகர் பெருமானுங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வியல் அடிப்படை 7 சக்கராஸ் எல்லாத்துக்குமே தெரியும். 7 சக்கராஸ்ல மூலாதார சக்கரா கிளென்சிங் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வேலைகள் தோஸ் ஹூ ஆர் இன் த லைவ் செஷன்ல இருக்கிறவங்களுக்கு நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. அப்போ மூலாதார சக்கரத்துல அடிப்படை காரணம், மூலாதார சக்கரம்னா ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை தேவை எதுவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய சக்கரா அப்படின்னாக்க அது வந்து மூலாதார சக்கரா. அதுல பேசிக்கா பாதுகாப்பு ஃபர்ஸ்ட், சேஃப்கார்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பயம் உணர்வு இருக்குதுன்னு எப்போ இருக்கிறீங்களோ, இப்போ எல்லாரும் பேருமே கஷ்டம் பிரச்சனைன்னு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அடிப்படை காரணம் இது இப்படி நடந்தா என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற பயம்தான். ஈவன் ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும், மகளுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், மகனுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வந்து பொருளாதாரம் எந்த இதாக இருந்தாலும், ஒருவேளை இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகுது, நமக்கு இப்படி இருக்க முடியுமா, இப்படி இன் ஃபியூச்சரை பற்றி நீ திங்க் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு ஏற்படுகின்ற பயம் இருக்கு இல்லையா, பய உணர்ச்சி தான் உங்களை மேலும் மேலும் கவலைக்கு உள்ளாக்குகிறது. பயம்தான் கவலைகளுக்கு உள்ளாக்குறது. அப்போ அடிப்படை பயமற்ற நிலை, அதை என்ன சொல்லணும்னா பாதுகாப்பான நிலை. அப்ப பாதுகாப்பான நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் உறுதி செய்யப்படுகின்ற போதுதான் அவர்களால் மகிழ்ச்சியை உணர முடியும். அப்போ அதுக்கான அடிப்படையான சக்கரா அப்படின்னாக்க அது மூலாதார சக்கரா. பாதுகாப்பு உணர்வு, நேர்மறை எண்ணங்கள் அது சரியாக இருந்தால் எப்பயுமே எது நடந்தாலுமே பாசிட்டிவ் உங்களால் இருக்க முடியும். ஆற்றல், சக்தி, பேசிக் வாழ்வதற்கு அடிப்படையான சக்தியை கொடுப்பது மூலாதார சக்கரா. அதை விடவும் இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை என்பது டியூன் வித் த நேச்சர், அதோடு இருந்திருக்கிறது. குண்டலினி சக்தியை வெளிப்பண்ணுறது நம்ம அந்த அளவுக்கு போறதில்லை. பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எதுவோ அதுக்கான பாடங்கள் இப்போதைக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஆனாலும் ஆன்மீகத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறது குண்டலினி சக்தி எழுப்பி இறைத்தன்மை அடைகிறது அப்படிங்கிறது. அதை விடவும் மிக முக்கியமாக ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான பொருளாதார தன்னிறைவு, உடல் ஆரோக்கியம், அடுத்தது குடும்ப உறவில்
நிம்மதி. இது மூன்றும் தான் அடிப்படை கட்டமைப்பு. இந்த 3 அடிப்படை கட்டமைப்பிற்கும் ஆதார ஸ்ருதியாக இருப்பது மூலாதார சக்ரா. எனவே இந்த மூலாதார சக்ரா வந்து கிளன்சிங், அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுவதும் ப்ளஸ் அது வந்து அதுக்கு ஆற்றல் கொடுப்பதும் சஸ்டெயின் பண்ணுற வேலையும் நேற்றைக்கு தொடர்ச்சியாக டாக்டர் சாப்பிடாம தொடர்ச்சியாக சாப்பிட்றாங்க. கரெக்டாக சொன்னோம் 12 to 1 சாப்பிடணும் அப்படிங்கும்போது 12 to 1 வந்தாங்க. கரெக்டாக 1 மணிக்கு 1 செகண்ட் திரும்பவும் சித்தர்கள் கூப்பிடுறாங்க போயிட்டாங்க. திரும்ப போயிட்டாங்க. முழுமையாக சாப்பிடல. பிகாஸ் ஆஃப் எல்லாரும் இந்த வகுப்பில் முதலில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் த லைவ் செஷன். இந்த லைவ் செஷனில் இருப்ப முதல் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் பார்ப்பவர்கள், அப்புறம் இதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் 1200க்கு மேற்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர்களுடைய மூலாதார சக்கராவை சரி செய்யக்கூடிய வேலையில் சித்தர்கள் நேரடியாக இறங்கி பண்றாங்க. அது டாக்டர் வந்து முழுமையாக கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை 99% இன்னர் கிளன்சிங் ஒர்க்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எனர்ஜைசேஷன் 1% அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டுங்கிறது உங்களிடம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வருத்தமான பதிவு. அது எப்படிங்கிறத நாளைக்கு சொல்றேன். சீஃப் டாக்டர் வந்ததற்காக வகுப்பு தொடரும். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நேற்றெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க. ரொம்ப கிராண்டாக கொண்டாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொழுக்கட்டை சாப்பிட்ருப்போம், இனிப்பு சாப்பிட்ருப்போம், விநாயகா போட்டி வணங்கியிருப்போம். அவ்வளோதான். வருஷம் கும்பிட்றோம். பட் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோவா தெரியும். நேற்று கொஞ்சம் பேசணும். முந்தா நாள் சதுர்த்தி திதி ஆரம்பித்ததுல இருந்து இப்போ நான் கீழே இறங்கி வர்ற வரைக்கும், நேற்று முந்தா நாள் சதுர்த்தி ஆரம்பிச்சதுலேருந்து, நேற்றுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிடுச்சு. முந்தா நாள் வந்து சதுர்த்தி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நான் கிளம்பி வர்ற வரைக்கும் தொடர்ந்து வந்து இப்போ நம்ம கிளாஸில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ, யூடியூப்பில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இல்லை, அவங்களோட சம்மந்தப்பட்ட ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து மூலாதார சக்கரத்தை வந்து கிளன்சிங் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி சீலிங் பண்ணாங்க. அந்த ப்ராசஸ் வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேலே போயிட்டு இருந்தது. எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் நீங்கள் உணர்ந்தாலும் உணரலைன்னாலும் நாட் ஒன்லி ஃபார் யூ, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த எனர்ஜி போச்சு. அது இன்விசிபிள் எனர்ஜி. அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் உணர முடியும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த உங்கள் குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அந்த எனர்ஜி போச்சு. அது எப்படி சார் போகணும்? அது ஒரு டெக்னிக், அது ஹையர் டெக்னிக். அது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, அடுத்தடுத்த வகுப்புகள் வரும்போது உங்களுக்கு புரியும். அந்த எனர்ஜி போச்சு. அதுதான் வந்து சித்தர்களுடைய பெருங்கருணைன்னு சொல்றது, இறைவனுடைய பெருங்கருணைன்னு சொல்றது. எல்லாருக்கும் கும்பிட்றோம், பண்ணுறோம். அடிப்படை காரணம் என்னன்னு புரியல. பொதுவாக நீங்கள் வைல் கம்பேரிங் வித் அதர் ரிலிஜன்ஸ், மற்ற மதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்து மதத்தில் தான் பண்டிகைகள் ரொம்ப அதிகம். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் எந்த மதத்துலையுமே இவ்வளோ பண்டிகைகள்லாம் கிடையாது. இந்து மதம் தான் ஏகச்சக்க பண்டிகை. உட்காந்தா பண்டிகை, எழுந்தா பண்டிகை, நின்னா பண்டிகை, எல்லாம் பண்டிகை. அப்போ பண்டிகைக்கு பின்னாடி எல்லாமே விஷயம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அல்டிமேட் எண்ட் வந்து சந்தோஷமா இருக்கணும், இறைவனை அடையணும். அதான் ரெண்டே ரெண்டு தான். மனிதன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், இறைவனை அடையணும். இது ரெண்டே ரெண்டு, வேற எதுவுமே பர்பஸே கிடையாது. ஆனா நாம் ரெண்டுமே வந்து சரியா புரிஞ்சவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பண்டிகையுமே ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி அதை புரிய வச்சு அதை உங்களை ஃபாலோ பண்ண வச்சு உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறது இந்த பூமியில. அடுத்தது இறைவனை அடைய வைக்கிறது. இந்த கான்செப்ட் புரியாம நாமளும் ஏதோ ஏனோ தானு கும்பிட்டுருக்கோம், அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும். மக்கள் வந்து இதை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காகத்தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஒன்று ஆரம்பிச்சு போய் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க, நாமளும் வந்து சொல்றோம். அப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, உண்மையினாலும் சரி பொய்யினாலும் சரி, நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் எல்லா மனிதர்களுக்குமே மூலாதார சக்கரம் இருக்கு. எல்லா மனிதர்களுக்குமே சக்கரங்கள் இருக்கு, சக்கரங்கள் இருக்கு. நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா சக்கரம் தெரியாது, பட் எங்க பார்த்தாலும் கிடையாது.
ஃபாரின்ல அப்படிதான் சொன்னாங்க. நாங்கள் பாடியெல்லாம் பிரித்து பக்குவர் அணுவரா அணுவா அதை பிரித்து பார்த்துட்டோம். அப்போ கூட சக்கரம் இனிமேல் கிடைக்கலையா சார் அப்படின்னு. அது அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். அவங்களாம் இன்விசிபிள் விஷயம் அந்த விஷயமெல்லாம். ஸோ சக்கரம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஆத்தியர்களுக்கும் இருக்கு, கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற விஞ்ஞானிகளுக்கும் இருக்கு, கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற அதையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கு, சக்கரங்களும் இருக்கு. பட் அதில் மேஜர் சக்கரம் வந்து மூலாதார சக்கரம். 7 சக்கரம் ஜெனரலாக சொல்லுவேன் இல்லையா, 7 சக்கரம் நிறைய சக்கரங்கள் இருக்கு. பட் 7 சக்கரங்களும் 7 கிழமைகளை நிர்வகிக்கின்றன. நிறைய பேர் தெரியாது. 7 சக்கரங்களும் 7 கிழமைகள் நிர்வகிக்கின்றன. அதே மாதிரி உலகங்கள்னு சொல்லும்போது 7 14 லோகங்கள்னு சொல்லுவாங்க. 7 14 லோகங்கள். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாகவே புராண இதிகாசங்களை படிக்கும்போது கீழே 7 லோகம் இருக்கு, மேலே 7 லோகம் இருக்கு, ஸோ மொத்தம் 14 லோகங்கள் ஒன்று மேலே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது வந்து கதையா சொல்லப்பட்டது. ஆனா உண்மையிலேயே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சித்தர்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உலகம் அப்படி கிடையாது. 7 14 லோகங்கள் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்போ பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா அப்படியே உரிக்க உரிக்க வந்துக்கிட்டே இருக்குமா, மேலேருந்து இல்லை கீழேருந்து இல்லை, அந்த வெங்காயத்தை உரிக்க உரிக்க தோல் தோலாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்று ஒரு லேயராக எடுங்க, ஒரு லேயராக எடுங்க. அதே மாதிரி இந்த 7 14 லோகங்கள்ன்றது இங்கே தான் இருக்குது, பூமியில தான் இருக்குது. பூமியில தான் இருக்கு. பூமி சுற்றி இருக்கு. பாறான்னு எப்படி சொல்றோம், 7 உடம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த 7 உடம்புக்குள்ள நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு. பிசிக்கல் பாடி சென்டரா இருக்கு. அதை சுற்றி ஒரு ஆறாவா ஒரு லேயரா இருக்கு, ரவுண்டா கோழி முட்டை மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கில்லியன் கேமராவில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த லேயரா இருக்கும். அந்த கில்லியன் கேமரா கூட ஒரு பாடி தான் காட்டும். நம்ம பிசிக்கல் பாடி அது சாதாரணமாக எல்லா ஃபோட்டோலையும் வரும். இதுக்கு அடுத்து இருக்கிற பாடி எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி பாடி வந்து அந்த கில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் தெரியும். அந்த கில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் அந்த எனர்ஜி பாடி மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் தான் இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கு பிறகு இன்னும் வந்து 5 பாடி இருக்குன்னு விஞ்ஞானத்துக்கு தெரியாது, கண்டுபிடிப்பாங்க. இன்னும் ஒரு 50,000 இயர்ஸ் ஆகும். 50,000 இயர்ஸ் 1 lakh இயர்ஸ் ஆகும். 7 பாடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானத்துக்கு ஒரு 1 lakh இயர்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம புரிஞ்சுக்குவோம், அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம், நம்ம ஹாப்பியாக இருப்போம். சரியா? இந்த பிசிக்கல் பாடி, இதுக்கு அடுத்து எனர்ஜி பாடி. இந்த எனர்ஜி பாடியை வந்து கில்லியன் ஃபோட்டோகிராஃபில் இப்போ சயின்ஸு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த இன்னும் 5 பாடிக்கு டைம் நிறையா இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கவும் விஞ்ஞானமாக கேட்டுட்டு இருக்க வேண்டாம். நியர்லி 1 lakh இயர்ஸ் ஆகும் ஒரு பாடியாக கண்டுபிடிக்கும். அது வரைக்கும் நம்ம திரும்பவும் பொறுமையாக இருக்க வேண்டாம். நம்ம அலர்ட்டாக இருந்து நம்ம உஷாராக வாழ்கிற வழியை பார்ப்போம். ஸோ அந்த பாடியில் நமக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்கும். அப்போ பூமின்றது வந்து இந்த இடத்துல பூமி இருக்கு. இந்த பூமியை சுற்றி லேயரா இந்த பூமியை சுற்றி அந்த 14 லோகங்களும் இருக்கு. அது வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கு. ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இன்னொரு ஃப்ரீக்வன்சி போகணும், ஒரு ஃப்ரீக்வன்சி இன்னொரு போகணும். அப்போ நல்லா கணக்கு போட்டுக்கோங்க. இந்த பூமி இருக்கு, இந்த பூமியை சுற்றி வெங்காயம் மாதிரி மற்ற உலகங்கள் இருக்கு, இன்விசிபிளா இருக்கு. அப்படின்னா இதை மாதிரி நிறைய பூமிகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கோம். இதை மாதிரி நிறைய பூமிகள் இருக்கு. அப்போ ஒரு பூமியை சுற்றியும் 14 லோகங்கள் இருக்கு. தோஸ் ஆர் ஆல் இன்விசிபிள். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சது இது. எப்படி 7 கிரகங்கள் வந்து 7 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண 7 நாட்களை கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம சக்கரங்களில் நிறைய சக்கரங்கள் இருக்கு. அது 7 சக்கரம் மர்மியால் சொல்றோம். அந்த மர்மியால் சொல்ற மூலாதார சக்கரம் வந்து இது. இந்த பூமி என்கின்ற கிரகத்தை வந்து இந்த பூமி என்கின்ற கிரகத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்றது வந்து விநாயகர் என்று சொல்லுகின்ற மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம், அந்த மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை டெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க. விநாயகர் தான் அந்த மூலாதாரத்துக்கு உரியவர், அந்த மூலாதார சக்கரத்தை கண்ட்ரோல் பண்ணுறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன ஃபார்மில் டெரிவேட் பண்ணணும்? ஃபார்மில் என்ன டெரிவேட் பண்ணணும்னா, இந்த பூமியை ஆள்பவர் விநாயகர். இந்த பூமியை ஆள்பவர் விநாயகர். அதான் இது கதையாக எப்படி சொன்னாங்க? அப்பா அம்மாவை சுற்றி வர சொல்கிறாங்க. முருகர் என்ன பண்ணுறாரு? மயில் மேலே ஏறி சுற்றிட்டு வராரு. ஆனால் அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லிட்டு விநாயகர் வந்து அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டு சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்துட்டு பழத்தை வாங்கிக்கிறார் இல்லையா? ஞான பழத்தை வாங்கிக்கிறார். இது வந்து நம்ம கதையாக படிக்கணும். பட் கதையை வந்து டீகோட் பண்ணால் அந்த ஃபேக்ட் எல்லாம் வரும். அவங்க வந்து சின்ன குழந்தைகள் சொல்கிற மாதிரி வந்து கதையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க. பட் எல்லா கதைகளுக்கு பின்னாடி அதை டீகோட் பண்ணணும், கரெக்டாக டீகோட் பண்ணணும். அதை கரெக்டாக டீகோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய வாழ்வியல் உண்மைகள், வாழ்வியல் ரகசியங்கள்,
பின்னால இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு, எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொல்லும் இல்லையா, அதை நம்ம இப்பயே தெரிஞ்சுக்கலாம். அப்போ யார் வெரி லக்கி பீப்புள்? நம்ம தான் லக்கி பீப்புள். அவங்க விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு அப்புறம் நம்புவாங்க. பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு நம்ம அட்வான்ஸாக இப்பயே தெரிஞ்சுக்கிறோம். சித்தர்களுடைய கருணையை புரிஞ்சுக்கோங்க, இறைவனுடைய கருணையை புரிஞ்சுக்கோங்க. இறைவன் கருணையில் வந்தான் எப்பவுமே, சித்தர்களும் கருணையில் தான். நம்ம தான் அவங்களை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. அதனால தான் சஃபர் ஆகிட்டு இருக்கும். நம்ம சஃபரிங் காரணம் நம்ம தான், அவர் இக்னரன்ஸ், நம்மளுடைய அறியாமை தான். அப்போ இந்த பூமியை விநாயகர் கண்ட்ரோல் பண்றாரு. மூலாதார சக்கரம் இதுதான். இந்த மூலாதார சக்கரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற விநாயகர் தான் கதையாக சொல்லுகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்துடுறாங்க, படத்தை வாங்கிக்கிறார். முருகன் மயிரை சுத்திட்டு வராரு, ஏமாந்து போயிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு கிளாஷ் வருது, அதுக்கு பிறகு விளக்கம் வருது, அதுக்கு பிறகு வேற விஷயங்கள் வருது. அது கதை. நம்ம அதை அப்போ கதைக்கு போக வேண்டாம், விஷயத்துக்கு வருவோம். கதையாக சொல்லப்பட்டு விஷயத்துக்கு வருவோம். அப்போ மூலாதார சக்கரத்தை கண்ட்ரோல் பண்றவர் அவரு. அப்பா அம்மா மூலமாக தான் இந்த பூமிக்கு வரோம். அந்த சிம்பாலிக்கா கொடுக்குறாங்க. அதான் கரெக்டாக டிகோட் பண்ணி நான் சொல்றேன். அப்பா அம்மா மூலமாக தான் நம்ம வரோம். அப்பா அம்மா இல்லாமல் நம்ம வரல. ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இல்லாமல் நம்ம இந்த பூமிக்கு வரல. அந்த அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான கடமை. அப்பா அம்மாவை யாரெல்லாம் முறையாக கவனிக்கலையோ, அப்பா அம்மா யாரெல்லாம் முறையாக பராமரிக்கலையோ, யாரெல்லாம் அப்பா அம்மாவை சரியாக கவனிக்கலையோ, யாரெல்லாம் முதியோரத்துக்கு போய் சேர்த்துறாங்களோ, யாரெல்லாம் அவங்க கண்கலங்க வைக்கிறாங்களோ, அவங்க வருத்தப்படுவதற்கும் துக்கப்படுவதற்கும் கஷ்டமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவருடைய மூலாதார சக்கரம் அடி வாங்கும். மூலாதார சக்கரம் அடி வாங்கும். அது வெளிவரவே முடியாது. அது சாதாரண பிச்சைக்காரன்லேருந்து பெரிய கோட்டீஸ்வரர் வரைக்கும் மூலாதார சக்கரம் அடி வாங்கும். மூலாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கேன்சர் அப்படின்னா மூலாதார சக்கரம் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். கேன்சர் அப்படின்னா மூலாதார சக்கரம் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அது இல்லாத ஏழைக்கும் வருது, இருக்கிற பணக்காரனுக்கும் வருது. மூலாதார சக்கரம் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ மூலாதார சக்கரத்தை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் பார்த்துக்கணும். நீங்கள் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் மூல காரணம் இவன் தான், எல்லாத்துக்கும் அடிப்படை மூலம் இதுதான், மூல காரண கர்த்தா இவன் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மூல காரணம் வந்து மெயின் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா பேசிக்கு மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரத்தை வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய லைஃபே இருக்கும். இந்த மூலாதார சக்கரத்துடைய பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், 1% 100% வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 100% வரைக்கும், 1லேருந்து 100% வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். அது அது வெரி சப்ஜெக்ட், பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். 1லேருந்து 100%. 100% யாருக்கு பாதிக்குதோ, அப்போ 100% பாதிக்குன்னா அதை நிறைய கேட்டகரியில் சொல்லலாம். நிறைய கேட்டகரியில் சொல்லலாம். மூலாதாரம் பாதிச்சா என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு. மூலாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக சுற்றிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டவுனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூசைட் பண்ணிக்குவாங்க. சூசைட் பண்ணிக்கிறவங்களுடைய 6வது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூலாதாரம் டவுனாக இருக்கும். யாரெல்லாம் மூலாதாரம் வந்து கீழே கீழே ரொம்ப டவுனாக கீழே, அதாவது அதனுடைய ஆக்டிவேஷன் வந்து யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. வாழ்க்கை வெறுத்து நொந்து நூடுல்ஸாக இருப்பாங்க, வாழ்க்கையை வெறுத்து இருப்பாங்க. அப்படியே அவங்கள பேசுனீங்கன்னா அப்படியே வாழ்க்கை என்ன சார், ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அந்த எனர்ஜி நமக்கு வந்தோன்னா அடுத்த 6 மாதம் நான் அந்த எனர்ஜி நம்மகிட்ட போகும். அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி வரும். ஜஸ்ட் பேசினாலே போதும், கஷ்டத்தில் இருக்கும். ஹையஸ்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மூலாதாரத்தோட ஹையஸ்ட் போனீங்க வச்சுக்கோங்க, கேன்சர் க்யூராக கேன்சர் வரும். கேன்சர் வந்து க்யூர் ஆகவே முடியாது. அவங்க கேன்சர்லேயே இறப்பாங்க. கேன்சர்லேயே இறக்குறது இந்த ஜென்மத்தோட இல்லை, அடுத்த ஜென்மம் தொடரும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வந்தது கேன்சர், ஏதோ செத்து போயிட்டேன் சார், முடிஞ்சு போய் சார், அவ்வளோதான், ஓகே ரைட். இல்லை, அடுத்த ஜென்மங்களுக்கு தொடரும். நீங்கள் அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு அதை சரி பண்ணாத வரைக்கும் எத்தனை பேர்னாலும் தொடரும். கேன்சர் அப்படின்னா மூலாதார ஞாபகத்துக்கு வரணும். மூலாதாரம் டவுனாக இருந்தால் பொருளாதார பிரச்சனை இருக்கும், பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் டிமாண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வரவு 8 செலவு 10. அது சாதாரண பிச்சைக்காரன் வந்து ஹையஸ்ட் உலகத்தில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் நம்ம சொன்னிக்கிட்டா கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவங்களும் கடன் வாங்கியிருப்பாங்க. அவர் கோடியில் வாங்குவார், பில்லியனில் வாங்குவார், மில்லியனில் வாங்குவாங்க. இவன் சாதாரண 5-10 வாங்குவோம், 5000 10,000 வாங்குவோம், 5 லட்சம் 10 லட்சம் வாங்குவோம், 5 கோடி 10 கோடி வாங்குவோம். கடன் அப்படின்னு இருக்கு, ஒருத்தருடைய லைஃப்ல கடன் இருக்குன்னா மூலாதார சக்கரம் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். மூலாதார சக்கரம் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம சொல்றோம், கடன் இல்லாமல் வாழ்க்கை வரணும், கடன் இல்லாமல் வாழ்க்கை வரணும், கடனை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ மூலாதார சக்கரம் அடி வாங்குச்சு அப்படின்னா கடன் கண்டிப்பாக வரும். அப்போ கடன் இருக்கக்கூடாதுன்னா மூலாதார சக்கரம் சரி பண்ணும். இல்லை பொதுவாகவே வந்து மூலாதார சக்கரம் தான் வாழ்க்கைக்கு அடிப்படைன்னு சொல்லியிருக்கோம்.
அப்போ அந்த மூலாதார சக்கரம் வந்து ஹீட் ஆகும். அதாவது ஒரு சக்கரம் வந்து அதிகமாகவும் இயங்கக்கூடாது, கம்மியாகவும் இயங்கக்கூடாது. அதிகமாக இயங்கினாலும் பிரச்சனை, கம்மியாக இயங்கினாலும் நோய். அதுதான் நம்ம தமிழ் பெருமக்கள் வந்து சித்தர்கள் பெருமக்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. கூடினும் நோய் செய்யும், குறையினும் நோய் செய்யும். கூடினும் நோய் செய்யும், குறையினும் நோய் செய்யும். இந்த வாத பித்த கபத்தினுடைய சமன்பாடுன்னு இருக்குது இல்லையா, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு ஒரு ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கணும். அது கரெக்டாக ஒரு ஃபார்முலா படி இருக்கணும். 1:2:3 ரேஷியோவில் இருக்கணும். வாதம் பித்தம் கபம்ன்றது வந்து ஒருத்தரோட உடம்புலையும் 1:2:3 ரேஷியோவில் இருக்கணும். இந்த ரேஷியோ தவறும் போது நோய்கள். இந்த நோய்கள் எப்படி வருது அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் எப்படி மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி நோய்கள். நம்ம ஸ்கேன் வச்சு கண்டுபிடிக்கிறது, சிடி ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, இந்த ஸ்கேனு, டாப்ளரு, ஈகோ அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. இங்கே பார்த்தாலே தெரியும். நம்ம டாக்டரிடம் அது கூட பார்க்கறது இல்லை, பார்த்தாலே போதும், பேர் சொன்னாலே போதும், கண்டுபிடிச்சிடும். அது வேற சமாச்சாரம். அது ஹையஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபேக்ட். அது விட்டுடுங்க. இப்போ சாதாரண லெவலுக்கு வரும். அப்போ மூலாதார சக்கரம் அஃபெக்ட் ஆச்சுன்னா எல்லாமே பாதிக்கும். ஒரு சக்கரம், மூலாதார சக்கரம் இல்லை, எல்லா சக்கரமே பாடியில் அதிகமாகவும் இயங்கக்கூடாது, குறைவாகவும் இயங்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கும். கூடினும் நோய் செய்யும், குறையினும் நோய் செய்யும் அப்படின்ற கருத்து என்ன அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன கருத்து என்ன, இந்த வாத பித்த கபம்ன்றது 1:2:3 ரேஷியோவில் மாறுச்சு அப்படின்னா அது என்னென்ன விதமாக மாறுகுதோ அந்த பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி 4448 வியாதிகள். ஒரு நோய்க்குமே ஒரு பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். ஒரு நோய்க்குமே ஒரு பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும்போது அதுக்கு தனியாக பேர் வச்சுருக்காங்க. 4448 வியாதிகளும் எந்தெந்த வாதப்பித்த கபத்தினால மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த வாதப்பித்த கபத்தை மாறும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நோய்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள், அதை சரி பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. அப்போது இந்த சக்கரங்கள் பாதித்தா ஹெல்த்து மட்டும் பாதிக்காது, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பாதிக்கும். வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயமும் பாதிக்கும்னா எப்படி? ஆரோக்கியம் பாதிக்கும், பண உறவு பாதிக்கும், உறவுகள் பாதிக்கும். இந்த மூணும் பாதிச்சுன்னா மனுஷன் நிம்மதியாக இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே சொல்கிறோம். சாதாரண மனிதன் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் வரைக்கும் எல்லா மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே இந்த மூணும் கரெக்டாக இருக்கணும். வாதப்பித்த கபம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபைனான்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ உடம்பு நோய்க்கு தான் வாதப்பித்த கபம் கிடையாது, பணத்துக்கும் வாதப்பித்த கபம் இருக்குது. தெரியாது நிறைய பேர், யாரும் சொன்னது இல்லை, இங்கே தான் சொல்லிருக்கோம். வாதப்பித்த கபம் மாறினா நோய் வருதுன்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி வாதப்பித்த கபம் மாறினா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும். வாதப்பித்த கபம் மாறினா மேரிட்டல் லைஃப்பில் பிரச்சனை வரும். வாதப்பித்த கபம் மாறினா செய்கிற தொழில பிரச்சனைகள் வரும். வாதப்பித்த கபம் மாறினா தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு வரும். இப்படி லைஃப்பில் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா வாதப்பித்த கபத்துடைய மாறுபாடுகள் தான். அப்படி இன்னும் வந்தோம்னா அது சக்கரங்களுடைய மாறுபாடுகள் தான். அப்போ சக்கரங்களுடைய மாறுபாடுகள் தான் இந்த பிரச்சனைகளையே உருவாக்கும். நாட் ஒன்லி நோய்கள், அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். எல்லாரும் நோய்களை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் எந்த சித்தா டாக்டர் எடுத்துக்கோங்க, ஆயுர்வேத டாக்டர் எடுத்துக்கோங்க, யுனானி டாக்டர் எடுத்துக்கோங்க, வாதப்பித்த கபத்தினுடைய மாறுபாடுகள் உங்களுக்கு நோய்களை உருவாக்குகின்றன. அது லோயர் லெவல் ஆஃப் ட்ரூத். ஹையர் லெவலுக்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளும் கூட வாதப்பித்த கபத்தினால் வருகின்றன, இந்த மாறுபாடுகளால் வருகின்றன. இதை யாராவது சொல்லியிருக்காங்களா பாருங்க, இது வரைக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்க. உலகத்திலேயே வாதப்பித்த கபத்தினால் இந்த மாறுபாடுகளினால் வாழ்க்கை பிரச்சனைகள் வருகின்றன அப்படின்றது வந்து கர்மானஜி ஹீலிங்கை தவிர வேற எங்கேயும் எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. சித்தா டாக்டர்ஸும் சரி, ஆயுர்வேத டாக்டர்ஸும் சரி, நோய்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. நோய்களுக்கு கடந்து இந்த மாதிரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது இதுவும் வாதப்பித்த கபத்தினுடைய மாறுபாடுகளால் வருகின்றன. அப்போ இதை எப்படி சரி பண்ணணும்? சக்கராவை சரி பண்ணணும். அதிகமாகவும் இயங்கக்கூடாது, குறைவாகவும் இயங்கக்கூடாது. அதிகமாகவும் இறங்கக்கூட குறைவாக இருக்கும், அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி நீங்கள் வந்து இப்போ ஆர்ஆர் ஸ்கேனிங்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணி சில பேர்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அதை ரிப்போர்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க, அவங்க வந்து ஒரு 5,000 10,000 வாங்குறாங்க, வாங்கிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகே, வாங்கி பேசி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 5-10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு எதாவது ஃபோன் வரும், இல்லை நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க. பேசி முடிச்சுட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிஃப்ரெண்ட் ரிசல்ட் காட்டும். இது நிறைய பேருக்கு அனுபவம், போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்கேன். நான் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன், அதெல்லாம் தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் இல்லை நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்த பிறகு என்கிட்ட சொல்லுவான், சார் நீங்கள் சொன்னீங்க வேணாம் தான் சொன்னேன், ஆனால் போய் பார்த்தேன் சார், 10,000 செலவாச்சு சார். ஓகே, என்ன ஆச்சு, என்ன கண்டுபிடிச்சிங்க, என்ன மாற்றம் தெரிஞ்சது? ஒன்றும் இல்லை சார். எப்படின்னா போகும்போது போனாங்க, ஒரு ரிசல்ட் எடுத்தாங்க, ஓகே. தென் அதுக்கு பிறகு சில ஃபோன் வந்தது, பேசுனாங்க. ஒரு ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும்
இன்னொரு தடவை செக் பண்ணாக்கா எகெயின் ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிருக்காங்க. 2500 2000 2 பேருக்கும் 5000 செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. தென் அடுத்து ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பி எகெயின் இன்னொரு 5000 கொடுத்து எடுத்தாங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போ அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கேட்டீங்க, என்ன டாக்டர் சார்? அவர் டாக்டர் கிடையாது. இவங்க டாக்டர் நினச்சிட்டு இருக்காங்க, பட் அவர் டாக்டர் கிடையாது. அவர் வேற ப்ரொஃபஷனல். அவர் ப்ரொஃபஷனல். என்ன சார் இது இப்படி வந்திருக்கேன்னா, இல்லை நான் அப்போ ஸ்கேன் பண்ணும்போது இது இருந்தது வந்திருக்கு, இப்போ ஸ்கேன் பண்ணும்போது இது வந்திருக்கு, நான் ஒன்றும் பண்ணதுக்கு அதான் வந்திருக்கு அப்படின்னாங்க. என்னடா இதை இப்போ 1/2 hour இப்படி மாறுமான்னு அப்படி குழம்பிட்டு நேராக அங்கே நீங்கள் வந்தாங்க. மாறும், உண்மையிலே மாறும். ஏன்னா சக்கராசனுடைய பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கும், அதில் உடனே மைண்டு மாறும். மைண்ட் மாறினோடனே சக்கராஸ் மாறி. நீங்கள் யாராவது ஃபோன் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்திருக்கும், ஏதோ பேசியிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க, மைண்டு மாறும். ஸோ சக்கரனுடைய பேலன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த உண்மை நிகழ்வு வந்து உண்மையிலே நடந்தது, சென்னையில் நடந்தது. ஒரு கப்புள்ஸ் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. பட் அவங்க கிளினிக்குன்னு பேர் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் தே ஆர் நாட் டாக்டர்ஸ். பட் வேற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு வரும்பொழுது என்ன ரிசல்ட் சொன்னாங்களோ அதே தான். அது நிமிஷத்துக்கு நிமிஷம் எவ்ரி ஒரு நாளைக்குன்னு சொல்லுவாங்க 24 hours 24 minutes 24 hours ஆனால் ஒரு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். எதுக்கு அந்த ஒரு டைம் ஷெட்யூல் வச்சாங்கன்னா ஒரு நாடிகைக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். 25 minutes ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வாசியோகம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், வாசியோகம் பண்ணவங்களுக்கு தெரியும். வாசியோகம் ஏன் செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம்னா, வாசியோகம் நல்ல சயின்ஸ். சித்தர்கள் சொன்ன விஷயம்தான். சித்தர்கள் சொன்ன விஷயத்தில் யாரும் தப்பே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இல்லை, எந்த காலத்திலையும் தப்பு கண்டுபிடிப்பேன். சித்தர்கள் சொன்ன விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு வாசியோகம் வந்து நடைமுறையில் ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை நீங்கள் மக்களுக்கு இல்லை. அதை சரியாக சொல்லிக் கொடுக்கின்ற குருமார்களும் இல்லை. அதனால தான் வாசியோகம் வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம். வாசியோகம் அப்படின்றது வந்து அருமையான சயின்ஸ். அதை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அது இறைவன் கொடுத்தது, சித்தர்கள் கொடுத்தது. இறைவனும் சித்தர்களும் கொடுத்ததில் ஒரு விஷயத்தை யாரும் குறைய கண்டுபிடிக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இல்லை, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தப்பை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாசியோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால் வாசியோகம் வேண்டான்னு சொல்கிறேன். அதை சொல்லிக் கொடுக்க குருமார்களும் இன்னைக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். அது என்ன தப்பு சொல்கிறாங்கன்றது அது நம்ம பப்ளிக்காக சொல்ல முடியாது. என்ன மாதிரி தப்பு பண்ணுறாங்க, அவங்க வேணும்னு பண்ணுறாங்க, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. குருமார்களும் தவறு செய்கிறார்கள். அப்போ குரு தவறாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தா சீடர்களும் தவறாக ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வாசியோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வாசியோகம் போன பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள். யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம குரூப்லேயும் யாரெல்லாம் வாசியோகத்துக்கு போகிறாங்கன்னு தெரியும். அது நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாசியோகம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு, வாசியோகம் ஆரம்பித்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் வந்திருக்கா நெகட்டிவ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சத்தியமாக நெகட்டிவ் வந்திருக்கு. நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். யாரான்னு எனக்கு தெரியும், அது நான் சொல்லிக்க விரும்பலை. நமக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிக்காத மாதிரி இருக்கும், சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. அவங்க கர்மா அங்கே போய் அடிப்படணும் இருக்குது, உதவணும் இருக்குது. அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் கற்றுக்குவான். வாசியோகத்துக்கு எதிரானவன் நினச்சிக்க வேண்டாம். வாசியோகம் வந்து அருமையான சயின்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், அதை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க தவறாக சொல்லிக் கொடுக்குறார்கள். அதை ஃபாலோ பண்ணணும், தப்பாக ஃபாலோ பண்ணி கஷ்டத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால தான் வாசியோகம் வேண்டாம். நடைமுறையில் இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை வாசியோகம் ஒரு காலகட்டத்தில் அந்த தகுதியுள்ள குருமார்கள் இருந்தாங்க, அந்த தகுதியுள்ள சீடர்களும் இருந்தாங்க. பட் இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் நாட் ஏபிள் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு பி ஃபாலோட் பை த வாசியோகா ப்ராக்டிஷனர்ஸ், வாசியோகா ப்ராக்டிசர்ஸ். அந்த ப்ராக்டிஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தகுதி இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கும் தகுதி இல்லை. அதனால தான் அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, வேண்டாம். அது வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு அவுடேட்டட். அதை நடைமுறையில் ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டம். நடைமுறையில் ஃபாலோ பண்ண கஷ்டம் அப்படின்னா அதை எப்படி உதாரணத்தோடு சொல்கிறேன்னா, மூலாதார சக்கரம் பாதிக்குது, இதனால் நோய்கள் நிறைய வருதுன்னு சொல்கிறோம், வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு சொல்கிறோம். பொருளாதார பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் மூலாதாரத்தினுடைய செயல்பாட்டு குறைவே. மூலாதாரத்தினுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படை
குறைவு அடிப்படை பிரச்சனை. இப்போ பொருளாதார பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாரும் எனக்கு அது வேணும் கொடுங்க, எனக்கு இது வேணும் கொடுங்க, மூலிகை பவுடர் கொடுங்க, இதுக்கு கொடுங்க, அது கொடுங்க, எல்லாரும் கேட்குறீங்க. ஆனா அந்த மூலாதார சக்கரத்தை நீங்க சரி பண்றதுக்காக இதெல்லாம் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. அடிப்படை விஷயம், மூலாதாரம் வந்து ஹீட் ஆகாத பார்த்துக்கணும். மூலாதார சக்கரம் ஹீட் ஆகாம பார்த்துக்கணும். ஹீட் ஆச்சுன்னா பாதிப்புகள் அதிகம். நான் எப்பவுமே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உடம்பு சூட்டினால வர நோய்கள் இருக்கு, குளிர்ச்சினால வர நோய்கள் இருக்கு. சக்கரங்கள் சூட்டினால வர நோய்கள் இருக்கு, குளிர்ச்சியான வர நோய்கள் இருக்கு. இப்போ இந்த உடம்பு சூட்டினால வர வியாதிகள் அதிகம், குளிர்ச்சினால வர வியாதிகள் கம்மி. அதே மாதிரி சக்கரங்கள் ஹீட் ஆகுது, அது யாருக்கும் தெரியாது. ஈவன் பிராணிக் ரேக்கி ஹீலர்ஸ் கூட தெரியாது. பிராணிக் ஹீலிங்ல ரேக்கி ஹீலிங்கிற மாஸ்டர்ஸ் கூட தெரியாது. சக்கரங்கள் சூடாகின்றன, சக்கரங்கள் சூடாகின்றன சித்தர்கள் சொல்லுகின்ற விஷயம். அந்த சூடாகிறதுனால வர்ற பாதிப்புகளும் சக்கரங்கள் குளிர்ச்சியாகுவதனால் வருகின்ற பாதிப்புகளும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் சூடாவதனால் வருகின்ற பாதிப்புகள் அதிகம். சக்கரங்கள் ஹீட் ஆகுது, சூடாகுது, அந்த ஹீட் ஆகிறதுனால வர்ற பாதிப்புகள் அதிகம். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், பாடி வந்து கண்டிஷனாக இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்குள்ள நீங்க கையை வச்சீங்க அப்படின்னா, கையை வைக்க முடியாது, பட் கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை வெந்துடும். கை வந்து வெந்துடும். இப்போ இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வேக வைப்பாங்க பார்த்தீங்களா, நல்லா வேக வைப்பாங்க. நல்லா சாஃப்டா இருக்கா பாரு, இன்னும் நல்லா வந்திருக்கு, இன்னும் சாஃப்டா இருக்கா பாரு, நல்லா வந்துருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த அடுப்புல வேக வைக்கும் பொழுது நீங்க நேர கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஹீட் சென்சேஷன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுப்பு வேகுது, ஏதோ ஒரு குக் பண்றீங்க, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று குக் பண்றீங்க. உள்ள கையை வச்சிங்கன்னா அந்த அந்த ஹாவியை வந்து உங்களால் ரியலைஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பட் யூ கேன் ஃபீல் தட் ஹீட் சென்சேஷன் இல்லையா? அந்த ஹீட்டை உணர முடியும், ஆனால் பார்க்க முடியாது. அப்போ அந்த ஹீட்டு வந்து நீங்க உணர்றீங்க, அப்போ ஹீட் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சா பார்த்தா கீழே சமையல் பாத்திரம் இருக்கும், அடுப்பு சமையல் பாத்திரம் இருக்கும். கையை வச்சிங்கன்னா ஹீட்டு நீங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணி உள்ளுக்குள்ள கை வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் கையும் வந்துடும், எல்லாரோட கையும் வந்துடும். அவ்வளோ ஹீட் இருக்கு எல்லாரோட உடம்புலையும். அது உங்களுடைய நோய்களை பொறுத்து அந்த ஹீட் வந்து மாறும். உங்களுக்கு தெரியாது, நம்ம சாதாரணமாக இருக்கும், சாதாரண சூடு சார், அவ்வளோதான் சார். 100க்கு மேலே போனால் ஃபீவர் சார், அதுக்கு மேலே போனால் ரொம்ப டேஞ்சர் சார், இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் சொல்கிறீங்க இல்லையா, அந்த டெம்பரேச்சர் நீங்கள் வெளில பார்க்குற டெம்பரேச்சர் வேறு. அது வந்து விசிபிள் டெம்பரேச்சர். நீங்கள் பார்க்குறது தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறீங்க, ஓ இந்த ஹீட்டா பாடி சூட்டாக இருக்கா, தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தீங்க, ஓ இவ்வளோ ஹீட்டா, ஓ இதெல்லாம் நிறைய 100க்கு மேலே போச்சுன்னா ரிஸ்க்கு. ஃபீவர், அந்த ஃபீவர், ஹை ஃபீவர், மீடியம் ஃபீவர். பட்டு அது வந்து விசிபிள் ஃபீவர். இது வந்து இன்விசிபிள் ஃபீவர். அது இன்விசிபிள் ஃபீவர் எப்படின்னா, அந்த இன்விசிபிள் ஹீட்டை உங்களால் வந்து மெஷர் பண்ண முடியாது. அந்த இன்விசிபிள் ஹீட் வந்து உங்கள் உடம்புல எல்லா சக்கரையும் அஃபெக்ட் பண்ணும், மூலாதார சக்கரையும் அஃபெக்ட் பண்ணும். இந்த மூலாதார சக்கரத்தை வந்து எல்லா சக்கரையும் கூல் பண்ணும். அடிப்படையாக நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உடம்புல வந்து எந்த சக்கரம் பாதித்தாலும் அதனுடைய பாதிப்பு எல்லா சக்கரங்களுமே இருக்கும். நாம் வந்து சயின்ஸில் படிச்சிருக்கோம், நாளமில்லா சுரப்பிகள்னு படிச்சிருக்கோம், எண்டோக்ரைன் கிளான்ஸ் படிச்சிருக்கோம். இங்கிலீஷில் எண்டோக்ரைன் கிளான்ஸ் சொல்லுவாங்க, தமிழில் நாளமில்லா சுரப்பிகள் இருப்பாங்க. டக்ட்லெஸ் கிளான்ஸ். அதுக்கு வந்து எந்த இதெல்லாம் கிடையாது, டக்டெல்லாம் கிடையாது. அது சாதாரண நாளங்கள்லாம் இல்லை. நாளம் இருக்கின்ற சுரப்பிகள் இருக்கு, நாளம் இல்லாத சுரப்பிகள் இருக்கு. அந்த நாளம் இருக்கின்ற சுரப்பிகள் தான் வந்து வேற, அது டக்ட் கிளான்ஸ். நாளம் இல்லாத சுரப்பிகள் வந்து டக்ட்லெஸ் கிளான்ஸ், அது இல்லாத கிளாண்ட், நாளம் இல்லாத சுரப்பிகள். இந்த நாளம் இல்லாத சுரப்பிகள் தான் 7 சக்கரங்களை நிர்வகிக்குது. 7 சக்கரங்களுக்கு 7 நாளம் இல்லாத சுரப்பிகள் இருக்கு. ஒரு சக்கரமும் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டோடு சம்பந்தப்பட்டது. ஒரு சக்கரமும் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டோட நாளமில்லா சுரப்பியோட சம்பந்தப்பட்டது. எல்லா சக்கரமும் எக்ஸாம்பிள் சொன்னா சகசிரார சக்கரம் பீனியல் கிளாண்டோட சம்பந்தப்பட்டது. ஆக்ஞா சக்கரம் பிட்யூட்டரி கிளாண்டோட சம்பந்தப்பட்டது. இருதய சக்கரம் தைமஸ் கிளாண்டோட சம்பந்தப்பட்டது. இது மாதிரி ஒரு சக்கராக்கும் ஒரு உறுப்பு இருக்கு. மூலாதார சக்கரம் அப்படின்னா அட்ரினல் கிளாண்டோட சம்பந்தப்பட்டது. மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லி சொன்னா அட்ரினல் கிளாண்டோட சம்பந்தப்பட்டது. ஸோ அப்போ மூலாதார சக்கரம் வந்து அடி வாங்குது, அதில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அட்ரினல் கிளாண்ட் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். 7 சக்கரங்களுக்கும் 7 உறுப்புகள் இருக்கின்றன, நாளமில்லா சுரப்பிகள் இருக்கின்றன.
அந்த 7 சக்கரங்கள் 7 நாளமில்லா உறுப்புகள். அப்போ அந்த நாளமில்லா சக்கரங்கள் பாதிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட உறுப்புகள் பாதிக்கும். அதே மாதிரி மூலாதார சக்கரம் பாதிச்சுது அப்படின்னு சொன்னா இந்த மூலாதார சக்கரத்தினுடைய பாதிப்பு நோய்களாகவும் வரும், பண பிரச்சனைகளாகவும் வரும். இன்னைக்கு பணம் பத்தல சார், பணம் பத்தல சார், கடன் இருக்குன்னு. கடன் இருந்தாலும் பண பிரச்சனை இருந்தாலும் நீங்க கொடுத்த பணம் வரல, வர வேண்டிய பணம் வரல. ஸோ பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் மூலாதார சக்கரம் அடிப்படை. அது நீங்க கொடுத்த பணம் வரல, இல்லை கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, கொடுத்த பணம் வரல, கேட்ட பணம் எனக்கு கிடைக்கல, கொடுத்த பணம் ஏமாற்றி ஓடி போயிட்டான், எனக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க எந்த பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், பணம் இருக்கு அனுபவிக்க முடியல, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அது மூலாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப மூலாதார சக்கரத்தை கூல் பண்ணி கரெக்டா வச்சுக்கணும். அப்ப மூலாதார சக்கரத்தை கூல் பண்ணி கரெக்டா வச்சுக்கணும். என்ன பண்றது? நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, திருப்பி வழக்கம் போல அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நாம சொன்னாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருப்பீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்? உங்க கர்மா விடாது. நீங்க நினைப்பீங்க உங்க கர்மா விடாது, அப்படிலாம் இல்லை, நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவர் சொன்னா சொல்லவே போற, அவர் சொல்லுவார் வந்து வேலை வெட்டி இல்லாமல் சொல்லுவார், நீங்க கேட்டுட்டு நடந்து போயிட்டே இருங்க, நீங்க போயிடுவீங்க. அதான் மேட்ரு. முதல்ல மூலாதார சக்கரம் கரெக்டா பேலன்ஸா இருக்கணும்னா விடிகாலம் எழுங்க, காலையில எழுங்க, 4 மணிக்கு எழுங்க. இந்த 4 மணிக்கு விடிகாலம் எழுந்து உங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா மூலாதார சக்கரத்தை நீங்க லைஃப்ல கொண்டு வரவே முடியாது, பேலன்ஸ் பண்ணவே முடியாது. நீங்க என்னதான் யோகம் பண்ணாலும், என்னதான் தியானம் பண்ணாலும், என்னதான் முதிரைகள் போட்டாலும், என்னென்ன வித்தை உண்டு அத்தனை வித்தை பண்ணாலும் நீங்க காலைல விடிகாலம் எழுந்தீங்கன்னா மூலாதார சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா கூலாயிடும். உங்க பண பிரச்சனைகள் தீரும், உடல் நோய்கள் தீரும். எத்தனை பேர் செய்வீங்க? கடை தடவை சொல்றோம், காலையில் எடு, காலையில் எடு, காலையில் எடு, விடிகாலம் எடு, ரைட், ஓகே. ஏன் எடு? விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் சொல்லணும். விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, பிள்ளையார்பட்டி ஆண்டவா போற்றி, இப்படி போற்றி போற்றி பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன சாதிச்சோம் இது வரைக்கும்? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் போற்றி தான், கொழுக்கட்டை சாப்பிட்றது தான், வேற என்ன கண்டோம்? எந்த சுகத்தையும் காணும். திருப்பி அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி, அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி. ஸோ உங்க கஷ்டம் போகணும்னா, பொருளாதார ரீதியா முதல் கஷ்டம் போகணும்னா முதல்ல விடிகாலம் 4 மணிக்கு எழுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மூலாதார சக்கரம் ஹீட் ஆகாத பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் ஆகும். நீங்க எவ்வளவு லேட்டாக எழுறீங்களோ, 3 மணியிலிருந்து, காலையில 3 மணியிலிருந்து விடிகாலம் 3 மணிலிருந்து எவ்வளவு லேட்டாக எழுறீங்களோ அவ்வளோ மூலாதார சக்கரம் ஹீட் ஆகும். திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும், கோடி கொடுத்தாலும் சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் போ, சர்ச்சுக்கு போ, கும்பிடு, மெழுகுவர்த்தி ஏத்து, கோயிலுக்கு போ, கும்பிடு, நெய் விளக்கு போடு, இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வழிபாட்டுக்கு அதை போய் கும்பிடு, 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 கும்பிடுதாங்கிறான். வெளியே வரனா வரல. இதுதான் பகவான் பகவத்கீதை தெளிவா சொல்றாரு. 1 கோடி பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆனா என்கிட்ட வந்து சேரம் ஒருத்தன் தான் வரான்றார், புலம்புறார். 1 கோடி பேர் என்னை பத்தி நினைக்கிறாங்க, கடவுளை போய் அடையணும்ப்பா, பகவானை போய் அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஸ்டெப்பா சொல்லிட்டு கடைசியில் எத்தனை பேர் வராங்கன்னா ஒருத்தன் தான் வரான். 800 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 800 பேர் தான் அவர்கிட்ட போறாங்க. 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா இன்னும் அதிகமா இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும், 800 கோடி மிச்சமாக இருக்காங்க. 800 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 800 பேர் தான் அவர் டிவைன் ஃபிட்டை, ஹோலி ஃபிட்டை அடையிறாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற பீப்புள்லாம் என்ன கதி? பிறகு ஏற்றியே வந்துட்டே இருக்கும். அப்போ அவுட்புட் வந்து நிறைய இருக்கு, மக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்காங்க. பட் இன்புட் கடவுளை போய் அடையிறவங்க வந்து கம்மி தான், 800 பேர் தான். கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ மூலாதார சக்கரத்தை வந்து நீங்க சரி பண்ணி கூல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கனாலே பாதி வியாதி வராது. பொருளாதார பிரச்சனைலாம் குட் பாய் சொல்லிட்டு போயிடும். ஆனால் நீங்கள் இதை விட்டுட்டு நான் அந்த குபேர மந்திரம் சொல்கிறேன், அந்த குபேர முத்திரை போடுறேன், இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் குபேர முத்திரை போடுறேன் சார். சரி, ஓகே, குபேர முத்திரை போடுறீங்க, போட்டு என்ன பலன்கள்? அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார். கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் நான் பிஹெச்டி பண்ணும்போது இந்த குபேர முத்திரை போடுறவங்களையே ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வியூ பண்ணேன். குபேர முத்திரை போட்டால் பணம் வருது, குபேர முத்திரை போட்டால் செல்வம் வருது, குபேர முத்திரை போட்டால் அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, ரைட், ஓகே. கிட்டத்தட்ட 150 பேர்னு நினைக்கிறேன். 150 பீப்புள்ஸ் வந்து சர்வே பண்ணி ரிப்போர்ட் எடுத்தோம் பிஹெச்டி பண்ணும்போது, 3ஆவது பிஹெச்டி பண்ணும்போது, 3rd பிஹெச்டி பண்ணும்போது.
தேர்ட் பிஹெச்டி பண்ணும்போது அத்தனை பேரும் ஃபைனான்சியலாக நல்லா டெவலப் ஆகிட்டாங்கன்னா இல்லை ஒரு ஸ்டேஜை புலம்புறாங்க. இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார். அப்படின்னா குபேர் முதிரை வேலை செய்யலையா? குபேர் முதிரை வேலை செய்யலையா? குபேர் மந்திரம் வேலை செய்யலையா? குபேரன் கோயில் போயிட்டு வேலை செய்யலையா? செய்யுது, இல்லைன்னு சொல்லுது. அதை யாரும் காப்பாற்றி கொள்ளவில்லைன்றது தான் மேட்ரு. அதை யாரும் காப்பாற்றி கொள்ளவில்லை. குபேர மந்திரம் வேலை செய்யுது, குபேரன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் வேலை செய்யுது. அதே நேரத்தில் குபேர முதிரை ஒரு நாள் டெய்லி ஒரு நாளைக்கு 1 hour போடுறான் சார், குபேர முதிரை போடுறான் சார், வேலை செய்யுது. வேலை செய்யுது. அதை நீங்கள் கீப் அப் பண்ணிக்கிறீங்களா, மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா, இல்லை விட்டுறீங்க, ஒரு ஸ்டேஜில் கோட்டை விட்டுறீங்க. இதான் நடக்குது. மூலாதாரம் வந்து கூல் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், பல வீடியோலையும் சொல்லியிருக்கேன். சக்கரங்களும் சரி, உறுப்புகளும் சரி, ஹீட் ஆகிறதுனால வர நோய்களை விட குளிர்ச்சியாகிறதுனால வருகிற நோய்கள் குறைவு. ஹீட்னால வர வியாதி 1000ன்னு வச்சுக்கோங்களேன், குளிர்ச்சியால் வர வியாதி ஒரு 100ன்னு சொல்லலாம். அது 1000னா இது 100. அதே மாதிரி சக்கரங்கள் வந்து ஹீட் ஆகிறதுனால வர பிரச்சனைகள் நோய்கள் 1000ன்னு வச்சுக்கோங்களேன். சக்கரங்கள் குளிர்ச்சி ஆகிறதுனால வர நோய்கள் பிரச்சனைகள் 100ன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணி பாருங்க. சக்கரங்கள் சூடாச்சுன்னா, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா வர பிரச்சனைகள் 1000னா, குளிர்ச்சி ரொம்ப ஓவர் குளிர் ரொம்ப சூடாச்சுன்னா வர நோய்கள் பிரச்சனைகள் 1000னா, குளிர்ச்சியாவில் வருகிற பிரச்சனைகள் 100. உடம்பும் அப்படிதான். உடம்பு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா 100, சாரி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா 1000, குளிர்ச்சி ஆச்சுன்னா 100. 1000 100 1000 100. அப்போ மூலாதார சக்கரத்தை கூல் பண்ணுறதுக்கு என்ன வழி? மூலாதாரத்தை கூல் பண்ணுறதுக்கு தயவு செய்து விடிகாரம் எழுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காவது எழுங்க. அப்போ 4 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு எழுந்து அப்புறம் தூங்கிடலாமா? தப்பு. அது எழுந்தே பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் நம்ம கிளாஸ் கூட அப்படி தான் வராங்க, கிளாஸ்லேயே தூங்கிடுறாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு போய் தூங்குறாங்க. கிளாஸ்லேயே தூங்கிடுறது என்னன்னு புரியல, சொக்கும், தப்பு இல்லை, இயற்கை தான். அப்போ கிளாஸ் முடிஞ்ச பிறகு அப்புறம் போயிட்டு தூங்க வேண்டியது. இது தவறு இல்லை. ஒரு ஆர்வம், முன்னேற்றம், ஒரு முயற்சி, இதுக்கு இப்படி வரணும், கிளாஸ் அட்டன் பண்ணுறது முயற்சி, நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் காலைல முழிச்சிங்கன்னா முடித்த பிறகு தூங்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். முடியுமா? கண்டிப்பாக முடியும். நம்ம முயற்சி பண்ணுறது இல்லை. நைட் 12 மணிக்கு 1 மணிக்கு படுத்தா காலைல எப்படி 4 மணிக்கு எழ முடியும்? நைட் 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் முடிச்சுட்ருக்கோம், மொபைல் பார்த்துட்டு இருக்க வேண்டியது, சுண்ணாம்பு தடவிட்டு இருக்க வேண்டியது, நைட்டில்தான் சுண்ணாம்பு தடவிட்டு இருக்க வேண்டியது, அப்புறம் படுக்க வேண்டியது, அப்புறம் டிவி பார்க்க வேண்டியது. இப்படி மீடியாலெலாம் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நைட் 12 மணிக்கு வரும்போது காலையில் எப்படி எழ முடியும்? வேஸ்ட். நிறைய பேர் கேட்பாங்க, சார் காலைல எழுதுறேன் சார், யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுறேன் சார், உங்கள் கிளாஸும் அட்டன் பண்ணுறேன் சார், அப்புறம் அது பிறகு தூங்கிடுறேன் சார். வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, காலைல எழுந்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக அப்படியே இருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நைட்டில் குறைஞ்சபட்சம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும். நைட்டில் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும். 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 9க்கெல்லாம் படுத்துறணும். சார் நடக்கிற காரியத்தை சொல்லுங்கள் சார், இதெல்லாம் நடக்கிற சாத்தியமா அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் வைஸ் வருது. நடக்கிற சாத்தியமெல்லாம் பாசிபிள் இல்லைன்னா சொல்ல முடியாது, பாசிபிள் தான். நம்ம தான் கொஞ்சம் மாறணும். நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக மாறணும். நம்ம நல்லா இருக்கணுக்காக மாறணும். மாற்ற முடியாதங்க, மாற்ற முடியும். நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 48 நாள் நம்ம ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோமே, தொடர்ந்து ஒரு 48 நாள் நைட்டில் ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அல்லது 8 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours பெஸ்ட்டு. நீங்கள் தூங்க போகிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் மதியம் 2 hours கேப் பெஸ்ட்டு. இன்கேஸ் முடியும்னா ஒரு 1 hour இருக்கணும், மினிமம் 1 hour இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நைட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 8க்காவது சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 8 to 9 1 hour கேப்பு. 9 மணிக்கெல்லாம் படுத்துடணும். நீங்கள் 9 மணிக்கெல்லாம் படுத்து காலையில் எழுத முன்ன பின்ன இருக்கும், அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் டக்குன்னு வராது. பட் நீங்கள் 9 மணிக்கெல்லாம் படுத்து பாருங்கள், ஒரு 40 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். பெட் வேணால் கூட கட்டிக்கலாம், எவ்வளோ பெட் வேணாலும் கட்டிக்கலாம். 48 நாள் தொடர்ந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நைட்டு 9க்கெல்லாம் படுங்க, காலையில் எழுது கூட அப்புறம் வச்சுக்கலாம். நைட்டு படுக்கிறது 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுங்க. அப்படி முடியும்னா 8க்குள்ளே சாப்பிடுங்க. 9க்கெல்லாம் படுத்து பாருங்க. தொடர்ந்து 48 நாள் படுத்து பாருங்க. 40ஆம் நாள் உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்க. சத்தியமாக உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் பாதி குறைஞ்சிடும். மருந்தே சாப்பிட வேணாம், மருந்தே சாப்பிட வேணாம். டாக்டர் இளங்கக்கிட்ட கூட மருந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். நோய்கள் குறையும். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் குறையும். அது தீர்றதுக்கு வழி தெரியும். அந்த வழி தானா வரும், நீங்க போய் தேட வேண்டாம்.
நீங்க போய் தேடணும். அந்த வழிகள் கரெக்டா கடவுள் காட்டி கொடுப்பாரு. அவன் வருவான் உங்களை தேடி. உங்க பிரச்சனையை சொல்யூஷன் கிளியர் பண்றதுக்கு யார் வரணுமோ, யாரு மனசு இறங்கணுமோ, யார் இறங்கினா உங்க பிரச்சனை சால்வ் ஆகுமோ, யார் இறங்கினா உங்க பிரச்சனை தீருமோ, அவன் இறங்கி வருவான். நீங்க அதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கு செலவு பண்ணிப்பீங்க, கோடிக்கணக்கு செலவு பண்ணீங்க, பைசா பேசிருப்பீங்க, பஞ்சாயத்து வச்சிருப்பீங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. அவன் இறங்கி வருவான், சத்தியமா வருவான். சித்தர்கள் வாக்கு, இறைவனுடைய வாக்கு. உடம்பு நோய் போகும், மனசு பாருங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம், இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு தெம்பு, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு புத்துணர்ச்சி. அது இனம் புரியாத ஒரு உணர்வு, அது இனம் புரியாத சந்தோஷம். அதை உங்களால் உணர முடியும், சத்தியமா உணர முடியும். சித்தர்கள் வாக்கு, இறைவனுடைய வாக்கு. கண்டிப்பா உணர முடியும். உடல்ல மாற்றம் தெரியும், மனசுல மாற்றம் தெரியும், ஆத்மாவோட மாற்றம் தெரியும். உங்க லைஃபே ஒரு அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கும். நீங்க எதிர்பார்க்காதனால நடக்கும். பாசிட்டிவா, நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவா நடக்கும். செஞ்சு பாருங்க. தெரியல, இன்னைக்கு தெரியல. அப்படி அப்படியே ஒரு லைட் வந்தது, எலக்ட்ரிசிட்டி லைட், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரு. அது வந்ததும் வந்தது, எல்லாரும் சனியை பிடிச்சி பேட பிடிச்ச மாதிரி. எல்லாம் நைட்ல கரெக்டா தூங்குறவங்க நைட்ல கண்ணு முடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அப்புறம் கேபிள் டிவி வந்தது, மக்கள் ஒன்றும் கொஞ்சம் கெட்டு போனாங்க. அப்புறம் அப்புறம் மட்ட டிவி வந்தது, சேனல்ஸ் வந்தது. அதை நைட்டு விடிய விடிய பார்க்காங்க, கெட்டு போயினாங்க. அதுக்கு பிறகு சீரியல் வந்தது, அது இன்னும் கெடுத்து போச்சு. நைட்டு 10:30, 11, 12 வரைக்கும் சீரியல் இருக்குது சார்னு கேள்விப்பட்டேன் நான். நைட் 12 வரைக்கும் சீரியல் போடுறாங்க சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். காலைல 6, 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்களா சீரியல், இப்போல்லாம் 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. ஓகே, மக்களும் ரொம்ப டெவலப் ஆகுறாங்க, கஷ்டப்படுறதில்ல. ஓகே, அப்புறம் அதுக்கு போய் சோசியல் மீடியா வந்திருக்கு, கேட்கவே வேணாம். சின்ன பொடுசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குறாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் சோசியல் மீடியா நைட்டு விடிய 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 பார்த்துங்கிறாங்க. அப்புறம் பகல்லாம் தூங்குறாங்க. எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லா நோய்களும் வரும், எல்லாம் வரும். என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு பக்கம் ஆப்போசிட்ல இருக்குன்னா நம்ம தான் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். தயவு செஞ்சு நீங்க தூங்க வேணாம்னு நான் சொல்லலை. உங்களை நான் யாரும் தூங்க வேண்டாம்னு நம்ம சொல்லவே இல்லை. சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா எப்படி தூங்கணும்? நைட்ல ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு, அல்லது 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் நீங்க படுத்து பாருங்க. லேடிஸுடைய மென்சஸ் ப்ராப்ளம் எப்படி க்யூர் ஆகுது பாருங்க. லேடிஸுடைய மென்சஸ் ப்ராப்ளம் இப்போ நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 10 லேடிஸை எடுத்தீங்கன்னா 8 பேருக்கு சத்தியமா ஏதாவது மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும். மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும். ப்ரீ மேன்சுரல் சிம்டம் இருக்கும், போஸ்ட் மேன்சுரல் சிம்டம் இருக்கும், மேன்சுரல் சிம்டம் இருக்கும். 3மே இருக்கும். ப்ரீ மேன்சுரல் சிம்டம்னா மென்சஸ் வாரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். போஸ்ட் மேன்சுரல் சிம்டம்னா மென்சஸ் முடிஞ்ச பிறகு ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்கும். மேன்சுரல் சிம்டம்னா மென்சஸ் டைம்ல இருக்கும். நல்லா பார்த்துங்க. ப்ரீ மேன்சுரல் மென்சஸ்க்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி, போஸ்ட் மேன்சுரல் மென்சஸ்க்கு முடிஞ்ச பிறகு ஒரு வாரத்துக்கு, இப்போ ப்ரீ அந்த மேன்சுரல் டைம்ல, இந்த 3 டைமும் கிட்டத்தட்ட 3 வாரம் அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். இது இல்லாத பிரச்சனைகள் வந்து லேடிஸை எடுத்தீங்கன்னா சத்தியமா 100க்கு 8 80 பேர். சரியா? 10னா 8, 100னா 80 பேர், 1000னா 800 பேர் கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு. நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க, 10 லேடிஸ் பாக்குறீங்க அப்படின்னா சத்தியமா உங்களுக்கு இருக்கும். அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எப்படி போறதுன்னு தெரியாது. எவ்வளோக்குள்ள லேட்டாக படுக்கிறாங்களோ ரைட்டில் லேடிஸு, எவ்வளோக்குள்ள லேட்டாக படுக்கிறாங்களோ லேடிஸு, அவ்வளோக்குள்ள மென்சஸ் ப்ராப்ளம் வரும். நீங்கள் கைனகாலஜிஸ்டே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான், அவங்க கொடுக்குற மருந்தே சாப்பிட வேண்டியதான். பொதுவாகவே வந்து ஜென்ஸு லேடிஸ் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது லேடிஸ் வந்து டென்ஷன் பார்ட்டிங்க, ஆண்களும் டென்ஷன் பார்ட்டிங்க தான். பட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது லேடிஸும் ஜென்ஸையும் கம்பேர் பண்ணும்போது லேடிஸ் வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்க, ரொம்ப ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்க. காரணம்னா இப்போ விஷயத்த மைண்டை வச்சுட்டு புலம்புன்னு புலம்பிட்டு அடுத்தவங்களையும் புல போடுவாங்க. ஒரு ஜென்ஸுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ரைட் ஓகே, ரைட் ஓகே போயிடலாம் அவங்க போயிடுவாங்க. இவங்க லேடிஸ் இருக்காங்க பாருங்க, அதையே உள்ள வச்சுக்கிட்டு காரணம் போகிற விஷயமா இருக்கும். அதை மனசுக்குள்ள போட்டு 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 குழம்பி குழம்பி டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகி அதை அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணி 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 சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அந்த எமோஷனை வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் காட்டுவாங்க. ஹஸ்பண்ட் மேலே எரிஞ்சு விடுவாங்க, பிள்ளை மேலே எரிஞ்சு விடுவாங்க, சொந்தக்கார மேலே எரிஞ்சு விடுவாங்க, வல்லுன்னுவாங்க. சைக்காலஜிக்கலி அஃபெக்டட், மென்டல்னு சொல்லலாம். கோச்சிக்காதீங்க, என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. உடனே டாக்டர் எங்களை மென்டல்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கோச்சு கமெண்ட் போடாதீங்க. மென்டல் ஆகிடுவாங்க, சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே மென்டல் தான்.
தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காது, இதான் உண்மை, உண்மையான விஷயம் அது. ஆம்பளைங்க மென்டலா பொம்பளைங்க மென்டலா, பொம்பளைங்க தான் மென்டல். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இந்த மென்டல் இருக்கு இல்லையா, நம்ம மென்டல்னு சொன்னது ரொம்ப ஹை எண்டுக்கு போயிடாதீங்க. கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அப்படி இல்லை, சாதாரணமாக மென்டல். அந்த மென்டல் என்ன ஆகும், உடம்பு உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் மற்ற ஹார்மோன்லாம் அஃபெக்ட் பண்ணி அவங்க பாடியில மென்சஸ் ப்ராப்ளம் வர வைக்கும், ஓவரி சிஸ்ட் வர வைக்கும், யுட்ரஸ்ல ப்ராப்ளம் வர வைக்கும். இன்னைக்கு லேடிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் அவங்க டென்ஷன் பார்ட்டியா இருக்கிறனால தான். டென்ஷன் பார்ட்டியா இருக்கிறனால தான். அந்த டென்ஷன் வெளியே போச்சுனாலே அவங்க உடம்பு சரியா போயிடும். அவங்க மருந்து எடுக்க வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, பெரும்பாலும் லேடிஸ் 8 பேருக்கு பிரச்சனை சொல்றேன், 10ல் 8 பேருக்கு பிரச்சனை சொல்றேன், 100 பேர் 80 பேர் பிரச்சனை சொல்றேன். ஏதாவது பிரச்சனை இருக்கும் சார், மென்சஸ் அதிகமாக போகுது, மென்சஸ் கம்மியாக போகுது, மென்சஸ் டைம்ல வலிக்குது சார், வயிற்று வெள்ளப்படுது சார். இது மாதிரி 2-3 சகோதரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க, அதை ஆன்சர் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் அதை ஆன்சர் பண்ணி கொஞ்சம் டச் பண்ணி விட்டுறேன். ஏன்னா 2 கேள்வி வந்திருக்கு, 2 டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பண்ண முடியல. இதை இப்போ நம்ம அது கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுறோம். சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு இறைவன் நிர்ணயிச்சிருக்கார் போல இருக்குது. பட் அது நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ மென்சஸ் வந்து சில பேருக்கு அதிகமாக போகும், கம்மியாக போகும். அந்த டைமில் பெயின் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு லேடி வந்தாங்க ஒரு 15 இயர்ஸ் பேக். அவங்களுக்கு மென்சஸ் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அப்பார்ட்மெண்ட்டே அலருமா, அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டே அலருமா. ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ சத்தம் போட்டு கஷ்டப்படுவாங்க. ரொம்ப வயசுலாம் கிடையாது, 21 ஏஜ் வந்து 21, மேரேஜ் ஆகலை. பட் அந்த அந்த லேடிக்கு அந்த மென்சஸ் வந்துச்சுன்னா அந்த 5 டேஸ் ரொம்ப அவசரப்படுவாங்க. வலி கண்ட்ரோல், என்ன மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படியே கஷ்டப்பட்டுட்டு எங்கெங்கேயோ போய் பார்த்து கடைசியில் அவங்க வந்து இது வந்து ஆப்ரேஷன் பண்ணதாங்க செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்புறங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அது பொண்ணு கல்யாணம் கூட ஆகலை, கல்யாணம் பண்ணி இப்போயே வந்து யூட்ரஸை கட் பண்ணி எடுத்துட்டா எப்படி சார், அப்புறம் எப்படி அது வாழ்றது, எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும், எப்படி சார் அது குழந்தை பிறக்கும்னா அவங்க எப்படி நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, அவங்க தான் சம்மந்தி விட்டால் தான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வழியெல்லாம் குறையணும்னா வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு இருக்கோம், வேறு வழியே இல்லைன்னு. அப்புறம் யாரோ ஏதோ இப்படி கேள்விப்பட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்புறம் அவங்க தொடர்ந்து ஒரு 3 months மெடிசன் கொடுத்து வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணி நார்மல் ஆகிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த வீட்டில் இந்த அம்மா மென்சன் ஆயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ எல்லாருக்குமே தெரியும் மென்சஸ் ஆகிட்டாங்கன்னு. இன்டர்னல் மெடிசன் தான் கொடுத்தோம், உள்ளுக்கு தான் சொன்னோம், உள்ளுக்கு தான் சாப்பிட சொன்னோம், சில விஷயங்கள் சொன்னோம், லைஃப்பில் என்ன ஃபாலோ பண்ணாங்க. வித்தின் 3 months நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ அந்த அம்மா சர்ஜரி பண்ணி குழந்தை கர்ப்பப்பை வெட்டி எடுத்திருந்தாங்கன்னா அப்புறம் என்ன கதி ஆகிருக்கும். கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றிருக்க முடியாது. குடும்பத்தில் அந்த குடும்பத்துலையும் பிரச்சனையாக இருக்கும், சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு. அப்புறம் இங்கேயும் பிரச்சனையாக இருக்கும், அப்படி சொல்லாமல் கல்யாணம் பண்ண டைவர்ஸ்னு இவங்களும் எழுந்துக்குவாங்க, அவங்களும் எழுந்துக்குவாங்க. வக்கீலும் கோர்ட்டும் தான் பிழைக்கும், கோர்ட்டும் பிழைக்கும். ஏன்னா ஃபீஸ் கட்டுறீங்களே, கோர்ட்டும் சும்மா ஒன்றும் பண்ணல, நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுனால தான் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜட்ஜுக்கு கொடுக்க வேண்டிய கோர்ட்டு கொடுக்க வேண்டிய காசையும் ஃபீஸாக வாங்கிடுறாங்க அவங்க. அவங்களும் சும்மா ஒன்றும் பண்ணல, அரசாங்கம் சும்மாலாம் ஒன்றும் பண்ணல, காசு தான் வாங்குது. வக்கீலுக்கும் காசு கொடுக்கும், இவங்களுக்கும் டென்ஷன், அவங்களுக்கும் டென்ஷன். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருந்தாலும் பெண்களும் வந்து நிறைய அந்த டென்ஷனை எமோஷன்ஸை வந்து உள்ளே வாங்கி வாங்கி இந்த டென்ஷன் எமோஷன் எங்கே போகும்னா தெரியாது, அவங்களுக்கு எங்கே போகுதுன்னு தெரியாது. நீங்கள் எந்த ஸ்கேன்லையும் கண்டுபிடிக்க முடியாது. கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, சினை பையில கட்டி இருக்கு, ப்ளீடிங் ஓவராக போகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் படுது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கட்டி இருக்கு. இந்த கட்டி ஏன் வருது, கட்டி இருக்கு ரைட், கர்ப்பப்பையில கட்டி வந்திருக்கு, யுட்ரஸ் சிஸ்ட், சினை பையில கட்டி வந்திருக்கு, ஓவரி சிஸ்ட். இது ஏன் வருது, எண்டோமெட்ரியம் வால்வு வீங்கிடுச்சு, ஏன் வீங்குது, காரணம் தெரியாது, இன்டர்னல் ரீசன். இந்த தாட் ஃபார்ம் இருக்கு, அந்த லேடிஸ் வந்து அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு குழம்பிக்குவாங்க. அதாவது சின்ன அதாவது வயசு கம்மியாக இருக்க லேடிஸ்க்கெல்லாம் எப்படி சார் வருதுன்னா அவங்களும் டென்ஷன் பார்ட்டிங்க தான் இருக்காங்க. சாதாரண டென்ஷன் பார்ட்டிங்க அந்த டென்ஷனை எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு அதை மனசுக்குள்ளேயே பொங்கிட்டு அது வெளியவும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களே மீறி வரும், சல்லுன்னு வல்லுன்னு பேசுவாங்க. என்ன டைம் அது ஏன் அவங்களும் வந்து அவங்க பேசணும்னு நினச்சி பேசுறதில்லை. அது வந்து அது நல்லா புரிஞ்சா போகிறோம். சில பேர் வந்து ஆம்பளைங்க வீட்டில் இருக்கிறவங்க, நீ இப்படி சொல்லிட்டியே, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கோச்சிக்குவாங்க. நீ இப்படி சொல்லிட்டியே, நீ இது குடும்பத்தில் உள்நாட்டு குழப்பம்லாம் வரும், குடும்பத்தில் குழப்பம் வரும். ஆனால் அந்த லேடிஸ் வந்து சம்மந்தப்பட்ட லேடிஸ் வந்து வேணும்னு டென்ஷன் ஆகலை, வேணும்னு எமோஷன் ஆகல, அப்படி பண்ண வைக்குது. அது அவங்களுடைய அந்த வலி வேதனை அந்த கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் பஸ்ட் ஆகிடுவாங்க. அந்த பஸ்ட் ஆகும்போது அந்த தேவையில்லாத வார்த்தைகள் வரும், அப்போ நீ இப்படி சொல்லிட்டீன்னு குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அது அந்த நோய் ஏன் வருதுன்னா இந்த காரணங்களால் தான் வரும்.
பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகும். அந்த பாடி ஓவர் ஹீட் ஆகிறதுனால இந்த பிரச்சனை வரும். ப்ளஸ் தேவையில்லாத விஷயங்களை எடுத்து உள்ளே போட்டனால பாடி ஹீட் ஆகும். பாடி ஹீட் ஆகும். பாடி மீன்ஸ் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஓவரி சிஸ்ட்டு, யூட்ரஸ் சிஸ்ட்டு, ஒவேரியன் கேன்சரு. இப்போ வந்து சர்வசாதாரணமாக வருது பார்த்தீங்களா, செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அப்போ எந்த அளவுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ரொம்ப டெவலப் ஆகியிருந்தா, எந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்திருந்தா, நான் ஏற்கனவே பல வீடியோஸ் இருக்கேன், கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். அரசாங்கமே வந்து இப்போ ஸ்கூலில் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வருவாங்க. எப்பவுமே நம்ம கவர்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ. while comparing with other governments of other nations, நம்ம நாட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, எல்லாமே டெட் ஸ்லோ. பட் இவங்களே வந்து நான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடுறாங்கன்னா அப்போ நிலைமை எவ்வளோ சீரியஸாக போயிருக்கும் பாருங்க. நோக்கம் சரி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்காக நாங்கள் ஊசி போடுறதுன்னு தவறு. அந்த நோயை போக்கணும், அந்த நோயை போக்கிறதுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன்றது சரி, அது சரி. ஆனால் நான் ஊசி போட்டு தடுக்கிறேன்றது தவறு. இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு 10-15 டேஸ் பேக் நம்ம குரூப் ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஏதோ என்செஃபாலஜிஸ்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ தடுப்பூசி போடுறாங்க, கவர்மெண்ட்டில் ஊசி போடுறாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் ஊசி போடுறாங்க, ஜப்பான் கம்பெனிங்க வந்து ஊசி போடுறாங்க, அதை தடுக்கணும் மாதிரி ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை நான் ரொம்ப படிக்க டைமில் அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன். அந்த மாதிரி போட்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். அதாவது வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதும் நம்முடைய உரிமை. தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதும் நம்முடைய உரிமை. அதை வந்து கம்பல் பண்ணி போட்டுக்கணுன்றது கிடையாது. ஜப்பான் கம்பெனியினுடைய அந்த மார்க்கெட்டை வந்து அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்காக அரசாங்கனுடைய அனுமதியோட தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நாட்டில் போட முடியாது, வேற எந்த நாட்டு போனால் அடி வாத பின்னிடுவாங்க. அவங்க நாட்டில் போட மாட்டாங்க, ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும். மற்ற நாடுக்கு போனால் பின்னி எடுத்துருவாங்க, எங்கேயும் போக முடியாது. இளைச்சவாய நாடு இந்தியா, என்ன வேணாலும் பண்ணலாம். இந்தியாவை காசு கொடுத்தா சரி, சூட் கேஸ் கொடுத்தா சரி, என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் அவங்க இந்தியாவை விலைக்கு வாங்கி, ஸ்டேட் கவர்மெண்ட்டை விலைக்கு வாங்கி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விலைக்கு வாங்கி அந்த மருந்தை வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஊசி போட்டால் கண்டிப்பாக நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அவங்க சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும் இல்லைன்னு, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும் இல்லைன்னு. அப்புறம் போய் வந்த பிறகு ஆடாடாடா அப்படின்னுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் வெல் பிளான்டு. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஊசி போட்டுக்கணும் அப்படின்றவங்க போட்டுக்கலாம். கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரும். எப்படி கொரோனா ஊசிக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும் நான் சொன்னேன், அப்போவே சொன்னேன். யாரும் நம்பலை. கொரோனா ஊசி போட்டால் கண்டிப்பாக அது க்யூர் ஆகாது, திரும்ப ஒரு நாள் வரும்னு நான் பல தடவை சொன்னேன். யாரும் நம்பலை. இப்போ நம்புவீங்களா சொன்னதை? கண்டிப்பாக நம்புவீங்க. ஏன்னா ஹை லெவலில் இருக்கிற விவிஐபிஸ்க்கு 4 டோஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொரோனா வந்து நம்ம நிறைய வகுப்பில் பேசியிருக்கோம், இதை பற்றி நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம், நிறைய வகுப்பில் பேசுகிறோம். கொரோனா வேலை செய்யவில்லை. இப்போ நாய்களுக்கு தடுப்பூசி போட்டால் நாய்க்கு கடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. நாய்க்கு தடுப்பூசி போட்டாலும் நாய் கடிக்கும், நாய் கடிச்சா நமக்கு அந்த ரேபிஸ் ப்ராப்ளம் வரும். அதான் உண்மை. அப்புறம் கடித்த பிறகு வந்துச்சு ஊசி வேலை செய்யலை போங்க, அப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு என்ன பண்ணும்? சஃபரர் தானே. தப்பிக்கணும்னா கையில் கிறிஸ்து இருந்தால் தப்பிச்சுக்கலாம், அது தான் வேறு வழி இல்லை. அதே மாதிரி இந்த ஊசி எல்லாம் போடுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் நம்ம ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைட் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் காப்பியை நம்ம அனுப்ப சொல்லுவோம், மற்றவங்களுக்கெல்லாம் அதை நம்ம அனுப்ப சொல்லுவோம். அந்த ஆர்டர் காப்பியை கன்சர்ன்டு ஸ்கூலையோ காலேஜோ வேறு எந்த ஆஃபீஸோ இங்கே மாதிரி டிமாண்ட் பண்ணாங்களும் அந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ கொஞ்சம் நல்ல நேரம் கடவுள் வந்து அந்த ஜட்ஜுகள் மைண்டில் உட்காந்து அப்படி ஒரு ஆர்டர் போட வச்சுருக்காரு. அந்த ஆர்டர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காப்பி வேணும்னா அது சம்மந்தம் கூட கேட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஊசியை வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு யாரும் கம்பல் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டருடைய காப்பி அங்கே கொடுங்க. யாருக்கும் பயப்பட தேவையில்லை, ஸ்கூலுக்கும் பயப்பட தேவையில்லை, காலேஜுக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த இன்ஸ்டியூஷனுக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா விதவுட் யுவர் பர்மிஷன், விதவுட் யுவர் கான்சென்ட் எந்த தடுப்பூசியும் போடுவதற்கு அரசாங்கத்துக்கு அனுமதி இல்லைன்னு தெளிவாக போட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது தேவைன்னா கொடுக்கலாம். நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம், போட்டுக்க வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்களா போய் விரும்பி போய் ஊழிங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. வேண்டாம், இந்த ஊசி போட சைடு எஃபெக்ட் வரும், இதை போட நான் விரும்பலை அப்படின்னு சொன்னால் கம்பல் பண்ணி
ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட அதிகாரம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் காப்பி வேணா உங்களுக்கு ஏற்ப பண்ணி அந்த மாதிரி சூழ்நிலை தேவைன்னா ஆஃபீஸை அப்ரோச் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ பெண்களை பற்றி வரும்பொழுது இந்த டென்ஷன் வந்து அவங்களுக்கு நோய்களாக உருவாகின்றன. இப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க, மருந்து எடுப்பாங்க, டானிக் சாப்பிடுவாங்க, ஒரு ஸ்டேஜில் இல்லைங்க கட் பண்ணி எடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மைண்டை வந்து கூல் பண்ணி மைண்டை டென்ஷன் எமோஷன் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் பாதிக்கு பாதி மருந்தே இல்லாமல் சரியாயிடும். பாதிக்கு பாதி மருந்தே இல்லாமல் சரியாயிடும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நைட்டில் அவங்க 9 மணிக்கு தான் லேடிஸ் படுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம் சத்தியமாக நான் சொல்கிறேன், எழுதி கூட கொடுக்குறேன், வெத்துப்பதை கூட கையில் போட்டு கொடுக்குறேன். பாதிக்கு பாதி சுத்தமாக சரி விதவுட் மெடிசன். நீங்கள் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுங்க டாக்டர் கூட கேட்காம கையில் போடுறேன். 9 மணி நேரம் படுத்து பாருங்க. மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஓவர் ரிலேட்டட் ப்ராப்ளம், யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், பொதுவாக அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பாதிக்கு பாதி மருந்தே இல்லாமல் சரியாகுதா இல்லையா பாருங்க. இவ்வளோ அஷூரன்ஸ் யார் கொடுப்பா சொல்லுங்க? எந்த டாக்டரா சொல்லுவாரா? எந்த டாக்டரா கொடுத்துருக்காங்களா? பேட்டியில் பாருங்க, எந்த டாக்டர் கொடுப்போம்? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், படுத்து பாருங்க. உங்க உடம்பு எப்படி சரியா பாருங்க, உங்க மனசு எப்படி ஆகுது பாருங்க, உங்க உடம்பு எப்படி ஆகுது பாருங்க, உங்க ஆத்மா எப்படி ஆகுது பாருங்க. நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுங்க, எப்படி இப்படி மாறிட்டீங்க, எப்படி தங்கச்சி இப்படி மாறிட்ட, எப்படி அக்கா இப்படி மாறிட்ட, எப்படிம்மா இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி மாறிட்டீங்க ஆச்சரியப்படுவாங்க. நான் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் மற்ற விஷயங்கள் மிச்சம் 50க்கு மற்ற விஷயங்கள் இருக்கு. நீங்கள் முதல்ல நைட்டில் வந்து சாப்பிட்டு செகண்ட் படுத்து பாருங்க. ஆண்களுக்கும் அப்படிதான், பெண்களுக்கு அதிகம், ஆண்களுக்கு அதிகம் தான். ஆனால் படுக்க முடியலையா சார், படுக்க விடமான்றாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் மாற்றணும், சுச்சுவேஷன் நீங்கள் தான் மாற்றணும். கெடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய, கெட்டு போவதற்கான சூழ்நிலைகள் நிறைய, கஷ்டப்படுவதற்கான சூழ்நிலை நிறைய, கழிவுத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா இருக்கிறதுக்காக ஃபைட் பண்ணணும், நல்லா இருக்கிறதுக்காக நம்ம போராடணும், நல்ல விஷயங்களுக்கு தான் போராடணும். சாதாரண விஷயங்களுக்கு இன்னைக்கு அப்படிதான். சைவ உணவு சாப்பிடலாம் போராட்டமா இருக்கு, எங்க பார்த்தா நான்வெஜ் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல் எங்க வேணா இருக்கு, 24 hours 365 எங்கனாலும் போடலாம். இப்போ சைவம் சாப்பிடணும்னா தேடி பார்க்க கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே சைவம் சாப்பிடணும்னு சொல்லி போட்டாலும் அங்கே நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத என்ன இருக்கோ, பரோட்டா இருக்கு, வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சாப்பிடவே முடியல, தொண்டையே பிடிச்சிக்குது. கேட்டா சார் அப்படிதான் சார் எல்லாரும் சாப்பிடுங்க, என்னால் சாப்பிட முடியல, வர எனக்கு அப்புறம் உள்ள போய் இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அப்படிதான் சாப்பிட்றாங்க தெரியல சார். வெஜ்ஜு ஹோட்டலில் கூட போய் என்ன சாப்பிட்றாங்கன்னா, இப்போதைக்கு போய் சாப்பிட்டா இட்லி தான் இருக்குது சாப்பிட்ற மாதிரி, இல்லை கொஞ்சம் மேலே குழஞ்சி வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க, அது கிடைச்சாதான் ஒன்று, இல்லைன்னா இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் இட்லியே காணாமல் போயிடும். இந்த 50 இயர்ஸில் இட்லினா வாட் இஸ் இட்லின்னு கேட்குற மாதிரி வந்துடும். இல்லைன்னா அந்த உணவு திருவிழா போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த உணவு திருவிழாவில் போயிட்டு கையேந்தி காசையும் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு இட்லி போடுப்பான்னு சொல்லி கேட்டுவாங்க. அப்படி போயிட்டு இட்லி அருமையான உணவு, இன்னைக்கு இட்லி யாரும் சாப்பிட்றது கிடையாது, அதை விட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்டுங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ தயவு செய்து ஆண்களும் சரி பெண்களும் சரி நைட்டில் வந்து சீக்கிரம் படுங்க, சிஸ்டத்தை மாற்றுங்க. அதாவது இந்த ஸ்லாபை மாற்றுறோம். எப்படி நைட்டு ஒரு 12 மணிக்கு படுக்கிறோம், காலையில் ஒரு 8 மணிக்கு எழுறோம், நைட்டு ஒரு 1 மணிக்கு படுக்கிறோம், காலையில் ஒரு 6 மணிக்கு எழுறோம். இந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ப பகல் ஏதோ டைமில் தூங்கி கழிக்கிறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த சிஸ்டத்தை மாற்றுங்க. ஒரு 6 hours தூங்குங்க, 6 to 7 hours தூங்குங்க. எவ்வளோக்கு சீக்கிரம் தூங்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே தீரும், எல்லா சக்கரங்களும் வந்து கூலாகும். அதுவும் முக்கியமாக மூலாதார சக்கரம் ரொம்ப கூலாகும். இந்த மூலாதார சக்கர சூட்டினால தான் பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, பண பிரச்சனை இருக்கு. நீங்க நோயின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு உதாரணம் நிறைய இருக்கு, ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. ஒரு 2 உதாரணம் சொல்றேன். நோய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பைல்ஸ் சம்பந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொன்னேன், பைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அது மூலாதார சக்கரம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பெண்களுக்கும் அதுதான். இந்த மாத விளக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தாலும் மூலாதாரம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம், ஆண்களுக்கு பெண்களுக்கு. ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மூலாதார சக்கரம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால இதெல்லாம் போக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிளிஃபைடு வேஸ், ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நைட்டில் ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுங்க, அல்லது 8க்காக சாப்பிடுங்க. ஒரு 1 hour கேப் விட்டு 2 hours கேப் விட்டு 9க்கெல்லாம் படுத்துடுங்க. 9க்கெல்லாம் படுத்து காலைல விடிகாரம் நீங்கள் எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் 4 மணிக்கு எல்லாம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் படுத்து பழக்கம் 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
4 மணிக்கு எழுந்து என்ன சார் பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது? செய்யறதுக்கு உங்களுக்கு வேலையா இல்லை? செய்யறதுக்கு வேலையா இல்லை? எத்தனை வேலை இருக்குது. நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இப்போ இந்த மாதிரி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, இல்லை வேற நல்ல விஷயம் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் செய்யுங்க. எதுவுமே செய்யலையா, உங்களுக்கு என்ன செய்யுதோ அது தோணுங்க, என்ன செய்யுதோ அது பண்ணுங்க, என்ன செய்யணும் உங்கள் மனசை தோணுதோ அதை செய்யுங்க. நீங்கள் அந்த காலையில் எழுந்து பாயிண்ட் பண்ண 4 மணிக்கு எழுங்க. பகலில் தூங்காத மாதிரி பார்த்துங்க, பகலில் தூங்காத மாதிரி பார்த்துங்க. காலையில் எழுந்து பாருங்க, தொடர்ந்து ஒரு 40 days பண்ணி பாருங்க. நீங்களே எழுதலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 7 இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலாம், மினிமம் ஒரு 7 இம்ப்ரூவ்மெண்ட்டு எழுதலாங்க. ஆமாம் சார், இது நல்ல மாற்றம் இருக்குது சார், நல்லா இருக்குது சார், நல்லா. இது நீங்கள் எவ்வளோ பணம் செலவழிச்சாலும் கிடைக்காது. உங்கள் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ பணம் செலவழிச்சாலும் கிடைக்கும். மருந்தே இல்லாமல் சரி பண்ணக்கூடிய மெத்தட் சொல்கிறேன். இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா டாக்டர் பழைப்பார், ஹாஸ்பிட்டல்ஸ் பழைக்கும், ஸ்கேன் சென்டர் பழைக்கும், லேப்ஸ் பழைக்கும். நீங்கள் அவங்கள தான் பழைக்க வைக்கிறீங்க. நீங்கள் எப்போ பழைப்பீங்க? நீங்கள் படிக்கிற வழியை பாருங்க. டாக்டர் படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்க்ளூடிங் நீ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டாக்டர்னா மற்றவங்க மட்டும் கைங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டாக்டர் வாழ்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், டாக்டருடைய ஹாஸ்பிட்டல் வாழ்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், லேப்ஸ் டெவலப் ஆகிறது வளர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த லேப் ஓனர்ஸ் டெவலப் ஆகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கிளினிக் அதர் கிளினிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கட்டும், அவங்க படைக்கிறது இருக்கட்டும். நீங்கள் எப்போ பழைப்பீங்க? நீங்கள் எப்போ பழைப்பீங்க? அவங்கள வாழ வைப்பீங்களா? நீங்கள் பழைக்கிற வழியை பாருங்க. அவங்கள வாழ வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அது பார்த்துக்கோங்க. எப்படி பழைக்க வைப்பார் அவங்கள? அது கொழுப்பு எடுத்து போய் பணத்திமிரில் மற்ற திமிரில் உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க இருப்பாங்க. அவங்க போட்டோம், அவங்க வாழ வைப்பாங்க, கடவுளும் வாழ வைப்பார், அவங்களும் வாழுவாங்க. நீங்கள் வாழறதுக்கு வழி பாருங்க. தயவு செய்து காலையில் சீக்கிரம் எடுங்க. 6 மணிக்கு மேலே எந்த காரணம் கூட அதாவது முடிப்பிருந்து வந்துடணும். சூரியன் உதயம் ஆச்சுன்னா அதுக்கு பிறகு பெட்டில் படுக்கவே கூடாது, எழுந்தணும். லேட் வேற வழியே இல்லை சார். 6 மணிக்கு மேலே எழுந்து 6 மணிக்கு மேலே எவ்வளோக்குள்ள லேட் ஆகிடுங்களோ அவ்வளோக்குள்ள பாடியில் பிரச்சனைகள் இருக்கும். அது இன்னைக்கு லீவா 10 வரைக்கும் தூங்கு, இன்னைக்கு லீவா 12 வரைக்கும் தூங்கு, காலைல சாப்பாடு கூட வேணாம், அப்படியே 12 வரைக்கும் தூங்குறது இருக்காங்க. இதில் ரொம்ப பத்தட்டிக்கான விஷயம் என்ன, பெண் பிள்ளைகளை கூட அப்படி வளர்த்துறாங்க. யாருமே அப்படி தூங்கக்கூடாது, பெண் பிள்ளைகள் மட்டும் தூங்கக்கூடாது, ஆண் பிள்ளைகள் வந்து தூங்கலாம் அப்படிலாம் கிடையாது. யாருமே தூங்கக்கூடாது, யாராக இருந்தாலும் தூங்கக்கூடாது, யாருமே தூங்கக்கூடாது. அதில் பெண் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு ரோல் அதிகம். ஏன்னா ஒரு குடும்பத்தை நான் பல மாதிரி சொல்லியிருக்கேன், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி இருக்காங்க அது வச்சு அந்த ஃபேமிலியே. ஒரு ஆண் நல்லா இருக்கலான்றதை விட பெண் எந்த அளவுக்கு கண்டிஷன் அதை வச்சு அந்த ஃபேமிலி இருக்கும். ஒரு ஆணையும் பெண்ணையும் உள்ளே வச்சிங்கன்னா ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு கண்டிஷனாக எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக இருக்குங்களோ அதை வச்சு அந்த குடும்பம் நல்லா டெவலப் ஆகும். பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும், பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தை ஆக்கவும் முடியும். ஆக்கவும் செய்ய முடியும், அழிக்கவும் செய்ய முடியும். அந்த சக்தி ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் அந்த சக்தி எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் முக்கியம். பெண்கள் ஆக்கவும் கூடியவர்கள், அழிக்கவும் கூடியவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வரணும், ஆக்கபூர்வமாக இருக்கணும். அந்த ஆக்கப்பூர்வமாக அந்த பெண்கள் இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க ஒரு விழிப்புணர்வு தான். நீங்கள் காலைல 4 மணிக்கு எழுந்து பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்களாம் எழுவாங்க. நீங்களே 8 மணி வரைக்கும் தூங்கினா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு அனுப்புறீங்கன்னா அது காலை வைக்கிற இடம் எப்படி இருக்கும்? நீங்கள் இங்கே கல்யாணம் பண்ண பொண்ணை நீங்கள் இப்படியே 10 வரைக்கும் தூங்க வச்சு தாலாட்டு பாடி தூங்குமா தூங்குமா ஆஹா சூப்பர் தூங்குமா அப்படின்னு 10-12 வரைக்கும் தூங்க வச்சு அது அடுத்த குடும்பத்துக்கு போச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி வழங்கும்? போராடம் வழங்குமாது. அப்புறம் அந்த வீட்டில் மாமியார் இப்படி சொல்லிட்டான், மாமனார் இப்படி சொல்லிட்டான், மச்சான் இப்படி சொல்லிட்டான், உடனே டைவர்ஸ் பண்ணணும். டைவர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னா உடனே டாக்டர் மேலே வச்சுக்க வேண்டியது. டாக்டர் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வேணான்ட்டாரு, தப்பு, அவர் சரியில்லை, அவர் கஷ்டம் தெரியுமா அப்படின்னு உடனே டாக்டர் மேலே வச்சு டாக்டர் கிட்ட விட்டுற வேண்டும். என்ன பெண் குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக வளர்த்தணும். ஆண்களையும் வளர்த்தணும், பெண்களையும் வளர்த்தணும். அது பெண்களை வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக வளர்த்தணும். ஏன்னா பெண்களுக்கு தான் சொல்ல டபுள் ரோல் சொல்லியிருக்கேன். பங்காளிகளை பற்றி பேசும்போது கூட நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இந்த வீட்டு கர்மாவையும் டீல் பண்ணுறாங்க, புகுந்த வீட்டு கர்மாவையும் டீல் பண்ணுறாங்க. பிறந்த வீட்டினுடைய கர்மாவையும் பேலன்ஸ் பண்ணணும். அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னா கையெல்லாம் விட்டுற முடியாது. நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க. இந்த வீட்டு முடிஞ்சு போச்சுமா, நீ புகுந்த வீட்டுமா, அந்த குலதெய்வத்தை தான் கும்பிடணும், இந்த குலதெய்வத்தை கும்பிட வேண்டாம், அதுதான் பார்க்கணும், இதான் நிறைய இருக்குது. குலதெய்வமே வேணான்றது அது வேறு சப்ஜெக்ட், அது அப்புறம் பேசும், இன்னொரு நாளைக்கு பேசும். குலதெய்வத்தெல்லாம் கும்பிடாதீங்க, அது குலதெய்வத்துக்குலாம் போகாதீங்க, குலதெய்வம்லாம் வேண்டாம் அதனால வேஸ்ட்டு அப்படின்றது நம்ம இன்னொரு நாள் அது தனியாக வகுப்படுவோம்.
எல்லாரும் குலதெய்வம் கும்பிடுன்னு போது நீங்கள் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்கன்னா அதை நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுறேன் உங்களுக்கு. குலதெய்வத்தை போய் கும்பிட்டா என்ன வம்பு வருது, குலதெய்வத்தை போய் கும்பிட்டா என்ன சிக்கல் வருது, ஏன் உங்களால் கஷ்டத்தை வெளியே வரத்துக்கு முடியல அப்படின்னு குலதெய்வத்தை வச்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அது சொல்லிக் கொடுக்குறேன், எவிடன்ஸோடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். புரிஞ்சுக்கிங்க. எங்கடா போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வம்பு விலைக்கு வாங்கிக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ புரியாது. கர்மா எனர்ஜியிலுங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். மற்றவங்களாம் போய் குலதெய்வத்தை போய் கும்பிடு, குலதெய்வத்தை போய் கும்பிடு, குலதெய்வத்தை போய் கும்பிடு, வேணா விட்டு தொடங்கன்னு நாம தான் சொல்கிறோம். அதை நம்ம சொல்லுவோம், பின்வரும் வகுப்புகளை நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பெண்கள் வந்து நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போகிறோன்னும் போது 2 வீட்டு கர்மாவையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டு கர்மா, அந்த வீட்டு கர்மா. ஸோ அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த 2 ரோலையும் அதிகம்னும் போது அந்த பெண்ணை நாம் எப்படி வளர்த்துறோன்றது தான் முக்கியம். பெண்ணை எப்படி வளர்த்துறோம்? என்னை பொறுத்த வரைக்கும் 98% ஆஃப் த பேரண்ட்ஸ் பெண் பிள்ளைகளை தவறாக வளர்த்துகிறார்கள். 98% 98% பெண்களை தவறாக வளர்த்துகிறார்கள். உண்மையிலே தப்பா வளர்த்துறாங்க. பசங்களையும் வளர்த்துறாங்க தப்பா. பசங்களையும் தப்பாக தான் வளர்த்துறாங்க, பொண்ணுங்களையும் தப்பாக தான் வளர்த்துறாங்க. அப்புறம் டைவர்ஸ் போய் நின்றுக்கிறாங்க. இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. பெண்களை வளர்த்துவதும் தவறு, பசங்களை வளர்த்துவதும் தவறு. தப்பு தான் வளர்த்துறாங்க. 100% தப்பாக வளர்த்துறாங்க. இன்னும் 2% இன்னத்துக்கு பாக்கி அந்த 98 100 வச்சு தப்பாக வளர்த்துறாங்க. ஆனால் அது தப்புன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இது எப்போ தெரியும்? ஆஃப்டர் மேரிட்டல் லைஃபுக்கு தான் தெரியும். மேரிட்டல் லைஃப் உள்ள மேரேஜுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு தான் தெரியும் வேடிக்கை. அப்போ தான் தெரியும். இப்போ தெரியாது அவங்களுக்கு. தப்பா பிள்ளையை வளர்த்துறோம், பையனை தப்பா வளர்த்துறோம், பொண்ணை தப்பா வளர்த்துறோம் அப்படின்றது வந்து எப்போ தெரியும்னா கல்யாணம் ஆன பிறகு தெரியும். உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஆக பாருது உடனே கோர்ட்டு டைவர்ஸ் தான். அப்படிதான் ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் போயிட்டு ரொம்ப 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 கேவலமாக போயிட்டு இருக்கும். மற்ற நாடுகளுக்கு உதாரணமாக வாழ்றதை விட்டு மற்ற நாடுகளை விட கேவலமாக போயிட்டு இருக்கும். மற்ற நாடுகளை விட ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கும். ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெண் பிள்ளைகளை வளர்த்துறது வந்து நீங்கள் கரெக்டாக சரியாக சொல்லி வளர்த்தணும். நீங்கள் அடித்து வளர்த்துறீங்க, திருத்தி வளர்த்துறீங்க, அப்படி சொல்லி வளர்த்துறீங்கன்னு போது அவங்க நல்லா இருக்கிறதுக்காக தான், அவங்க கெட்டு போகிறதுக்காக இல்லை. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான் சில விஷயங்கள் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம எடுக்கிற விஷயங்களை அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கரெக்டாக வளர்த்துனீங்கன்னா அவங்களுடைய லைஃப் தான் நல்லா இருக்கும். அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு நீங்கள் செல்லம் கொடுக்குறேன், என் பொண்ணை 10 வரைக்கும் தூங்கட்டும், 11 வரைக்கும் தூங்கட்டும், நீ இப்படி போ, அப்படி போ, இப்படி இரு, அப்படி இரு, இந்த மாதிரி இரு, அந்த மாதிரி இரு, அப்போ நிறைய தப்பெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு உணராமல் தப்பாக வளர்த்து அப்புறம் நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறதுக்கு அப்புறம் மூக்க சிந்தி அழுறீங்க, மூக்க சிந்தி போடுறீங்க, தொட்டு சொல்லி விட்றீங்க. என்ன பண்ணுறது? தப்பு நீங்கள் தான். அப்போ அந்த பொண்ணை கொடுக்கறதுனால அந்த தப்பு உருவாகி கஷ்டப்படுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக, மறைமுகமான காரணமாக இருக்கிறீர்கள். 2 குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. அந்த குடும்பம் கஷ்டப்படுது, நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அந்த கணவன் மனைவியும் கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்களும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் பொண்ணு வீடாக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கிறீங்க, மாப்பிள்ளை வீடாக பொண்ணு அவங்களும் பாதிக்கிறாங்க, சம்மந்தி வீட்டையும் பாதிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படை காரணம் இங்கே இருக்குங்க. செல்லமாக வளர்த்துறீங்க, அது வேற. அதாவது காரணம் எப்படி புரியல. குழந்தைக்கு செல்லம் கொடுக்கறது வேற, குழந்தைய கண்ட்ரோலாக வளர்த்தது வேற, கட்டுப்பாட்டோட வளர்த்தது வேற. செல்லம் வேற, கட்டுப்பாடு வேற. இது 2க்கும் வித்தியாசம் தெரியல. வித்தியாசம் தெரியல. நிறைய பேரண்ட்ஸ் தப்பாக வளர்த்துறாங்க. செல்லம் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு கட்டுப்பாடு இல்லாமல் வளர்த்துறாங்க. அந்த கட்டுப்பாடோட குழந்தைங்க வளர்த்துங்க. அந்த கட்டுப்பாடோட குழந்தைங்க வளர்த்திங்கன்னா தான் அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அது பெண்ணாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்டை நல்லா வச்சுக்கும், அது பையனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபை நல்லா வச்சுக்கும். 2 குடும்பமும் அந்யோன்யமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ விவாகரத்துகளை தடுப்பதற்கு அடிப்படை காரணம் சொல்லி உள்ளே வரும்போது பெண்களை நாம் வளர்த்துக்கின்ற விதம், பிள்ளைகளை நாம் வளர்த்துக்கின்ற விதம். ஸோ தயவு செஞ்சு 4 மணிக்கு விடிக்காலம் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. நைட்டில் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுங்க, காலைல சீக்கிரம் எழுங்க, 4 மணிக்கு எழுங்க. உங்களுக்கு வேலை இருந்தால் செய்யுங்க, வேலை இல்லைன்னு என்ன சொல்லுங்க, நான் என்ன பண்ணலாம் நான் கைட் பண்ணுறேன் உங்களை. நான் வேலையே இல்லை சார், ஏன் என்ன சார் பண்ணுறேன் 4 மணிக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ரோச் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒரு மண்டலம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் கிடைக்குன்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ஆரோக்கியம் கிடைக்காது, அந்த அமைதி நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது, அந்த ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இருந்து பாருங்கள். இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்குவோம். நாளைக்கு தரப்பு மீண்டும் நான் வகுப்பில் சந்திப்போம். நன்றி. சாப்பாடு லேட் நைட்டா சாப்பிடுறது சாப்பிடாம இருக்கலாமா? நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கு
நன்றி சார். நாளைக்கு சொல்லுங்க. ம் சரி, ஏதோ கேள்விகள் நன்றிங்க ஐயா. இருக்கு, டைம் ஆகி நன்றி போச்சு, நம்ம ஐயா. திரும்ப நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஆழ்ந்த ஐயா, கருத்துக்கள் நன்றிங்க ஐயா. ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. Thank you, sir. நன்றி. Thank you. நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. தேங்க்யூ டாக்டர். நன்றி ஐயா. நன்றி.